வேந்தனி போற்றி நாட்டவர்க்கும் இறைவா ஏகம்பத்துரைந்தாய் போற்றி பாதம் காவாய் கனகத்திரளை போற்றி. நண்பர்களே, நாம் 12ஆம் நூற்பாவினுடைய 3ஆம் கூறினை இப்பொழுது சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அதாவது இறைவனுடைய அடியவருடைய அந்த திருவேடத்தையும் ஆலயத்தையும் அரண் எனவே தொழ வேண்டும் என்று கட்டளை சொற்களை ஆணையிட்டு அருள்கிறார். அந்த வகையில் மேற்கோள் படிக்கும்போது இனி பத்தரது திருவேடத்தையும் சிவாலயத்தையும் பரமேஸ்வரன் எனவே கண்டு வழிபடுக என்று அறிவுறுத்தினார். அதற்கு ஏது சொல்லுகிற பொழுது அவன் மற்ற இவ்விடங்களில் பிரகாசமாய் நின்றே. இவ்விடம் என்பது அடியவர் என்று சொல்லக்கூடிய திருவேடத்திலும் கோயிலில் காணப்படுகிற திருமேனியிலும் என்று பொருள். எனவே இவ்விடங்களில் பிரகாசமாய் நின்றே, அல்லாத இடத்து அப்பிரகாசமாய் நிற்றலான் என்று அறிவுறுத்துகிறார். அப்ப சிவம் எங்கும் வியாபித்து நிற்கக்கூடிய பொருள். அப்படி எங்கும் வியாபித்து நிற்கக்கூடிய பொருள் சிவலிங்கத்திடத்திலும், அதாவது திருக்கோயில் உள்ளிருக்கும் திருமேனி இடத்தும் அடியவரிடத்தாகிய வேடத்திடத்திலும் விளங்கி தோன்றுகிறான் என்று சொல்லுகிறீர்களே, எவ்வாறு என்று கேள்வி எழுகிற பொழுதுதான் நமக்கு அதற்கு இன்றைய காலத்துக்கு ஏற்ப நம்ம அந்த பொருளை சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், வாரியார் சுவாமிகள் சொன்ன ஒரு உதாரணம் உங்கள் நினைவில் இருக்கலாம். பசுவின் உடம்பு முழுக்க பால் இருக்கிறது. ஆனால் அது காம்பின் வழியாக வரும்போது பாலாக வரும். ஆனால் ஏனைய இடங்களில் வந்துச்சுன்னா என்னவா இருக்கும்? உதிரம் என்கிற ரத்தமாத்தான் இருக்கும். எனவே உடம்பு முழுக்க நிறைந்திருக்கக்கூடிய ஒன்று காம்பின் வழி வெளிப்படுகிற பொழுதுதான் பாலாக மாறுகிறது. அது மாதிரி எங்கும் நீக்கமாக இருந்தாலும் அந்த திருவேணி இடத்து தான் அருள் வெளிப்படுகிறது. அதுபோல அடியவர் வேடத்தில் இடத்துல தான் சிவம் வெளிப்படுகிறது என்பது பொருளாகிறது. இந்த வகையில் நம்ம சிந்திக்கும் பொழுது இன்றைய காலத்துக்கு ஏற்ப சொல்லணும். அன்றைக்கி வாரியார் சாமிகள் அதை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இன்றைய நிலையில் நாம் அதை சிந்திக்க வேண்டும் என்றால், இன்னைக்கு மின்காந்த அலைகள் வழியாகத்தான் வானொலி, தொலைக்காட்சி எல்லா அலைகளும் அனுப்பப்படுகிறது. எல்லாமே சேட்டலைட் வழி போய் சேட்டலைட்லேருந்து எல்லாம் கீழே வருது. ஆனால் அதை வாங்கி கொள்வதற்கு ஒரு ரிசீவர் வச்சா தான் நீங்கள் வாங்கி கொள்ள முடியும். ஆக மின்காந்த அலைகள் எங்கும் இருந்தாலும் அதை வாங்கிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஆண்டனோ தேவைப்படுகிறது. அதை வாங்கி நமக்கு காட்சிப்படுத்துவதற்கு ஒரு ஒளிப்பட பெட்டி தேவைப்படுகிறது. வானொலி என்று சொல்வது போல இன்னைக்கு தொலைக்காட்சி பெட்டி நமக்கு தேவைப்படுவதை பார்க்கிறோம். அப்போ இறைவன் எங்கும் நீக்கமர மின்காந்த அலைகள் போல இருந்தாலும் கூட அதை வாங்கி காணுகிற வண்ணமாக மாற்றிக்கொள்வதற்கு எனவே இறைவனுடைய கருணை நமக்கு அந்த ரிசீவர் வழியாக வாங்கி அது காட்சிகளை காணுவது போல அப்படின்னு நம்ம கருதலாம். அப்படி கருதும்போது இன்றைய தொழில்நுட்பத்துக்கேற்ப நீங்கள் சிந்திக்கும் பொழுது எல்லா திருமேனிகளும் கல்லில் தான் வடிக்கப்படுகிறது. இந்த விநாயகர், இது முருகன், இது அம்மை என்றெல்லாம் சொல்கிறீங்க. அப்படி நினைக்கும் போது அந்த வடிவம் அதில் வெளிப்படுமா அப்படின்னு கேட்டால், ஒரே தொலைக்காட்சி பெட்டியில் தான் எல்லா வகையான தொலைக்காட்சியினுடைய அலைவரிசைகளும் உள்ள வருது. அந்த அந்த வரிசையினுடைய எண்களை வச்சுட்டா அதுக்கான ஒளிபரப்பு தானே காணுகிறோம். இப்போ நீங்கள் 100ல் வச்சா இதனுடைய காட்சி, 101ல் வச்சா இதை காட்சின்னு அந்த அலைவரிசைக்கு ஒரு ஃப்ரீக்குவன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை பொருத்தும் போது அதுதான் வருதுன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ நீங்கள் எதை உள்ளத்தில் எண்ணி நீங்கள் காணுகிறீர்களோ அந்த வடிவம் அந்த திருமேனியிலிருந்து புலப்படும். இதுதான் அப்பர் சுவாமி ஆரொருவர் உள்ளுவார் உள்ளத்துள்ளே அவ்வொருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றும் என்று அருள் செய்திருக்கிறாங்க. எனவே நம்முடைய நெஞ்சம் எங்கு நெக்கு உருகி நிற்கிறதோ அந்த இடத்துல எதை நினைந்து இருக்கிறோமோ அந்த பொருள் வெளிப்பட்டு நிற்கும், அந்த வடிவத்தோடு நிற்கும் என்பதுதான் நமக்கு சாத்திரம் எடுத்து சொல்லுகிற செய்தியாக இருக்கிறது. அந்த வகையில தான் நம்ம பார்க்கிறோம். எனவே
இறைவன் நீக்கமர நிற்பவன் என்பதில் யாருக்கும் ஐயம் இல்லை. ஆனால் வெளிப்படுதல் என்பது எல்லா இடத்திலும் அல்ல. எனவே 2 இடங்களில் அவனுடைய திருவருள் வெளிப்பட்டு நிற்கிறது. ஒன்று திருவேடம், மற்றொன்று திருமேனி. இந்த 2மே அவனுக்கு நிலைக்களம் என்பதை மறந்துடக்கூடாது. அந்த 2மே அவன் அல்ல. வேடம் அவன் அல்ல, திருமேனி அவன் அல்ல. ஆனால் திருமேனி இடமாக கொண்டு அருள்பாலிக்கிறான், வேடத்தை இடமாக கொண்டு அருள்பாலிக்கிறான். எனவே 2ம் இடமாக இருக்கிறது என்று 2ம் அவன் அல்ல அப்படிங்கிறத நாம கருத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதை தான் இங்க நமக்கு மேற்கோளும் ஏது என்ற வகையாலும் எடுத்து காட்டியிருக்கிறார் நம்முடைய ஆசிரியர் பெருந்தகை. சரி, இனி இதற்கு எடுத்துக்காட்டு வெண்பாவின்படி ஆசிரியர் எப்படி சொல்லுகிறார் என்பதை காணலாம். உங்களுடைய புத்தகத்தில் 187வது பக்கம் முதல் எடுத்துக்காட்டு பாருங்க. தன் உணர வேண்டி தன் உருவை தான் கொடுத்து தன் உணர தன்னுள் இருத்தலால் தன் உணரும் நேசர்தம்பால் திகழும் ததி நெய் போல் வாசத்தார்க்கு இன்றாம் பதி. இந்த பாடல் எவ்வளவு ஆழமான கருத்து சொல்லுகிறது அப்படின்னு உரை பார்த்தீங்கன்னா தெரியும். தன்னை உணர வேண்டி தன்னுடைய உருவை தான் கொடுத்தலாம். நான் ஒரு ஆள் இருக்கிறேன்னு சிவபெருமான் என்ற அந்த பெருங்கருணை பெருமான் உயிர்களுக்கு தன் இருப்பை உணர்த்தணும், தன்னை உயிர்களுக்கு உணர்த்தணும். அதுக்காக என்ன பண்றான்? தன் வடிவத்தை கொடுத்து உணர்த்துகிறாங்க. தன் உணர்வை, தன்னுடைய நிலையை உணர்வதற்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்ப இந்த பதியாகி இறை என்கிற பொருள் இருப்பை உணர்த்தணும்னா அது என்ன பண்ணுகிறது? தன்னுடைய வடிவத்தை காட்டி தன்னுடைய அடையாளத்தை அந்த அடியவனுக்கு கொடுத்து அவனுக்குள்ள இருக்கக்கூடிய இருப்பை உணர்த்துகிறது அப்படிங்கிற ஒரு குறிப்பை தருகிறார். உரையில பாருங்க, பதி, அதாவது கடைசி அந்த பாட்டுல கடைசியில இருக்கக்கூடியது பதி என்ற சொல். அது உரையில முன்னெடுத்துக்கிட்டார். பதி அதாவது உணராதற்கு அரியவனாய், ஆக எளிதில் உணர முடியாதவனாக இருக்கக்கூடிய அந்த பதி. அவன் யாரு? முன்ன சொன்னாங்க அசிந்ததன், அதாவது அறிவுக்கு அப்பாற்படு சிந்தனைக்கு எட்டாதவனா இருக்கிற அந்த பதி. எனவே உணராதற்கு அரியவனாய் நின்ற பதியே தன்னை உணரணும். இந்த உயிர்கள் இப்படியே நம்ம மேலாயே நின்றுட்டானா இந்த உயிர்கள் மேல வந்து அவனை உணர முடியாது. மேல இருக்கிற என்ன பண்ணா நமக்காக கீழே இறங்கி விட வேண்டிய அவசியமாயிடுச்சு. எனவே சொரூப நிலையில் இருக்கக்கூடிய சிவம் நமக்கு நம்மை உயர்த்துவதற்கு, தன் நிலைமையை உணர்த்துவதற்காக அவன் கீழே இறங்கி வரான். அப்ப தன்னை உணர வேண்டி, அப்ப தன்னை அங்க தன் உணர வேண்டி என்பது செய்யுள், அது ஐ சேர்த்தி கொண்ட தன்னை உணர வேண்டி. ஏன்? உயிருக்கு இறைவன் இருப்பு என்று ஒன்று இருக்கிறது என்பதை உணரணும், அதுக்காக வரலாம். எனவே உலகத்தார் தன்னை அறிந்து பயன் பெறுதல் பொருட்டு. அப்ப சிந்தனைக்கு எட்டாது இருக்கிற சிவம் உயிர்களுக்கு உயிர்களை உயர்த்துவதற்காக, தன் இருப்பை உணர்த்துவதற்காக என்ன பண்றான்? கீழே இறங்கி வரான். தன் உருவை, அவருடைய வடிவத்துல எது அடையாளம்னா திருநீரு, கண்டிகை முதலான தன்னுடைய திருக்கோலத்தை அவனுடையத நமக்கு கொடுக்கிறான். இது அவனுடையது என்பதை நினைவு வைத்துக் கொள்ளணும். அதனால திருநீரு, கண்டிகை முதலான தன்னுடைய திருக்கோலத்தை தான் கொடுத்து, யாருக்கு? தன்னுடைய அடியவருக்கு கொடுக்கிறான். தான் கொடுத்து, தன் அடியவருக்கு கொடுத்து, எதுக்காக? தன்னை உணர, தன்னுடைய வடிவத்தை தானே வந்து கொடுக்கிறான். எதுக்குயா கொடுக்கிறான்னா உயிர்களை உயர்த்துவதற்காக கொடுக்கிறான். அப்படி கொடுப்பதற்காக இந்த கருணையை அவன் செய்கிறான். எனவே தன்னை உணர, அடியார் சிவவோகம் பாவனையால் தன்னை அறிய செய்தலால், அப்படி அறியும் போது தன்னுள் இருத்தலால், அவ்வாறு உள்ள அவ்வடியவரை தனக்குள் அடங்குமாறு செய்தல். பெத்தத்துல இது இருப்பு தெரியாம இருக்கிறது, முத்தி பேர் வரும்போது அவனுக்குள்ள நாம் இருக்கிறோம் என்கிற உணர்வை உயிருக்கு உணர்த்துவது. நம்ம 11ஆம் நூற்பா படிக்கும் போதே பார்த்தோம்ங்க,
அணைதல் என்பது இன்று அறிதலையே சுட்டும். அதாவது நான் அவனுக்குள்ள இருக்கிறேன் என்ற நினைப்பு தான் அவனோடு சேர்தல்னு பேர். சேர்தல்னா இங்கிருந்து உடம்பு விட்டு போட்டு அவனோட போய் சேருவதுக்கும் சேர்தல் தான், அது பரமுத்தின்னு பேர். இப்பவே நான் அவனோட தான் இருக்கேன் அப்படின்னு நீங்க எப்ப அறிவால நினைக்கிறீங்களோ நீங்க சிவன் முத்தராக இருக்கலாம். நான் அவனோடு தான் இருக்கேன், அவன் என்னோடு தான் இருக்கிறான், எனக்கும் அவனுக்குமான பந்தத்தை யாராலும் பிரிக்க இயல, அதுதான் உண்மை. ஆனால் அறிவில் இருக்கிற மலம் அவன் நம்மிடத்தில் இல்லை என்று உணர்த்துகிறது, அவன் எங்கேயும் இல்லைன்னு உணர்த்துகிறது, அவன் தூரமா இருக்கிறான், இப்படி வேறு வேறு வகைப்பட்ட உணர்வை எல்லாம் மனம்தான் நமக்கு தருகிறது. எனவே அவன் என்னுள் இருக்கிற இருப்பையும் நான் அவனுள் இருக்கிற இருப்பையும் அந்த மலசேட்டை நீங்கினா உணர முடியும். அதான் சொல்றார். எனவே தன்னுள் இருத்தலால் அவ்வாறு உள்ள அவ்வடியவரை தனக்குள் அடங்குமாறு செய்தலால் தன் உணரும் நேசத்தார்க்கு தம்பால். எனவே தன்னை உணர்கின்ற அன்பரிடத்தில் அவன் எப்படி இருக்கிறான்னா தயிரில் நெய் போலன, ததி நெய் போல் நிகழும். எனவே தயிரில் நெய் போல விளங்கி தோன்றுவான். அப்ப ஏனையோருக்கு விளங்காது மறைந்து நிற்பான். பாசத்தாருக்கு இன்றான். எனவே பாசக்கட்டு உடையவருக்கு பாலின் நெய் போல விளங்காமல் நிற்பான். எனவே இறைவன் விளங்கி நிற்றல் என்பது அன்புடையவருக்கு, விளங்காது அன்பில்லாதவருக்கு அவன் விளங்காது மறைந்து நிற்கிறான். அதனாலதான் இறைவன் உண்டு என்பவருக்கு உண்டு, இல்லை என்பவருக்கு இல்லை. இதுதான் நமக்கு அடிப்படை. இதை நம்ம சிவப்பிரகாசம் படிக்கும்போது எப்படி படித்தோம்னா புறத்தாருக்கு அப்படிங்கும் போதும் அகத்தாருக்கு, புறச்சமயத்தாருக்கு இருளாய் அகச்சமயத்தவருக்கு ஒளியாய் படித்தோம். நமக்கெல்லாம் ஒளி பொருளாக இருக்கிறான், அவங்களுக்கு அது இருள் பொருளாக இருக்குது, இல்லை என்கிற பொருளாக நிற்குது, நமக்கு இருக்கும் பொருளாக நிற்கிறது என்று சிவப்பிரகாசத்தில் ஒரு பாடல் நம்ம படிச்சிருப்போங்க. அதுதான் இது. நீங்கள் சிவபுராணத்தில் பார்த்தீங்கன்னா அன்பருக்கு அன்பன், அன்பு உடையவருக்கு அன்பன், சரி அன்பு இல்லாதவருக்கு வேறுபாடு உடையவருக்கு வேறுபாடு உடையதான். புறத்தாருக்கு சேயோன், புறத்தில் நிற்பவருக்கு தூரமாக இருக்கிறான், அன்பில் இருப்பவருக்கு அன்பாக இருக்கிறான் அப்படின்னு நம்ம படித்தோம். அதனால இங்கே இறைவன் பாலில் நெய் போல் இருப்பதும் உண்டு, தயிரில் நெய் போல் இருப்பதும் உண்டு. திருவேடம் உடையவரிடத்துல தயிரில் நெய் போல விளங்கி தோன்றுகிறான். திருவேடம் இல்லாத பாசத்தாரிடத்துல பாலில் நெய் இருப்பது போல மறைய நிற்கிறான் என்பதுதான் இந்த பாட்டை சொல்லப்பட்ட செய்தியாக இருக்கிறது. எனவே வேடம் இருக்கும் இடத்தில் சிவம் விளங்கி தோன்றும் அப்படிங்கிறது தான் செய்தி. இனி இரண்டாவது வெண்பா பாருங்க. நான் முன்னே உங்களுக்கு சொன்னேன், அவரவர் நிற்கின்ற பக்குவத்துக்கேற்ப சிவம், நீங்க சரியையாளர் இருந்தால் அதுக்குரிய பக்குவத்தில் காண்பார், கிரியையாளருக்கு அதுக்குரிய பக்குவத்தில் இருப்பார். அப்படி 4 நெறியில் நிற்கிறவங்களுக்கு அவரவர் பக்கத்து ஏற்ப சிவம் விளங்கி தோன்றும் அப்படிங்கிறதான் பொருள். அதை இப்போ எடுத்துக்காட்டு சொல்றாரு பாருங்க. கண்டதொரு மந்திரத்தால் காட்டகத்தில் அங்கி வேறு உண்டல் போல் நின்று அங்கு உளதாமால் கண்ட உரு தான் அதுவாய் அன்றானான் தான் அதுவாய் தோன்றானோ தான் அதுவாய் காணும் தவர்க்கு. இந்த பாட்டுல ஒரு அழகான உதாரணம் சொல்றார். இப்ப நெருப்பு என்கிற பொருள் விறகு என்கிற பொருளுக்குள்ள மறைஞ்சு நிற்குது. அது நெருப்பு தான், ஆனால் நெருப்பு புலப்படாம விறகுக்குள்ள மறைஞ்சு நிற்குது. அத காட்டகத்தில் அங்கி, அங்கினா நெருப்பு, காட்டகம்னா மரம். எனவே விறகில் காணப்பெறுகின்ற நெருப்பு வேறு உண்டல் போல, கடையும் போது வேறாக உண்டாகியும் கடையாத போது வேறாக உண்டாகாமலும் தோன்றுதல் போல. நீங்க மரத்தை பார்க்குறீங்க அல்லது காய்ந்த விறகை பார்க்குறோம்னா விறகு தான் தெரியுது, அதுக்குள்ளுக்கு நெருப்பு தெரிவதில்லை. அதுவே நெருப்பு கடையப்பட்டு அது தூண்டப்படுமானால் நெருப்பு எரிந்த பிறகு கறிக்கட்டையாக நிற்கிது. இப்போ அந்த கறிக்கட்டை என்பது தான் அந்த மரம், அதுக்குள்ள இந்த நெருப்பு வெளியே போயிடுச்சு. நெருப்பு உள்ளே இருக்கும்போது அதனுடைய நிறம் வேறையாக இருந்துச்சு.
எனவே அந்த பொருள் இருக்கக்கூடிய நெருப்பு வெளியேறிய பிறகு அது கரிக்கட்டையாக மாறி போயிடுச்சு. அப்ப விறகுக்குள்ள எது இருக்குன்னு கேட்டா நெருப்பு மறைந்திருக்கிறது. எந்த வடிவத்துல? விறகின் வடிவத்துல மறைந்து நிற்குது. அது கடையப்படுகிற பொழுது நெருப்பு வெளிப்படும் போது அந்த வடிவத்தை அது துளைந்து அந்த பொருளை என்ன ஆகுது? கரிக்கட்டையாக மாற்றுகிறது. நெருப்பு வெளியேறி போய்விடுது. இதான் நம்ம பார்க்கக்கூடிய அதுக்கு எடுத்துக்கிட்டார். எனவே அவ்வாறு கடையாத போது வேறாக உண்டாமல் தோன்றுதல் போல இது எடுத்துக்காட்டு. இதை வழி என்ன சொல்ல வர்ற? கண்ட ஒரு மந்திரத்தால் இப்போ கோயில் நடைபெறுகின்ற பூசை முறைகள், அதுக்கு கிரியாபாதம்னு பேர். நீங்கள் முத்திரைகள் காட்டணும், என்னென்ன இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், சடங்கு முறைகள், வழிபாட்டு முறைகள் என்று அதுக்கு பத்ததி என்று பெயர். பெரும்பாலும் சோமசுந்த பத்ததி, அகோர சிவாச்சாரிய பத்ததி என்று ஏதாவது ஒரு பத்ததியை கொண்டு தான் பின்பற்றி செய்யப்படுவதை நீங்கள் காண முடியும். அது வகையில் கிரியையாளர் செய்யும் மந்திரத்தின் வழியாக நின்று அங்கு உலகா. இப்போ பெருமான் எப்படின்னு கேட்டால், நீங்கள் கிரியையாளர் செய்யப்படுகிற மந்திரத்தின் வழி அங்கு நிற்பானார். கண்டதொரு மந்திரத்தால் எது போல? காட்டகத்தில் அங்கி விறகுக்குள் நெருப்பு இருப்பது போல வேறு உண்டல் போல நின்று அங்கு உலகாமால். எனவே அங்கு உலகாம, அதாவது திருவுருவத்தின் கண் நிலை பெற்று விளங்கி நிற்பான். அப்ப மந்திர சாநித்தியம் இல்லாத வழி விளங்கி தோன்றான். அது தானாக காணும் தவற்கு, அதாவது கிரியையாளருக்கு அவங்க செய்கிற பூசையினாலதான் விளங்கி நிற்பான். ஏனைய வழி விளங்கி நிற்க மாட்டான். ஆனால் ஞானம் உடையவருக்கு வடிவமே அந்த இதை கொடுத்துரும். அதாங்க சொல்றாரு. அதான் அது தானாய் காணும் தவற்கு, அதாவது திருக்கோயில் உள்ளிருக்கும் திருவுருத்தை சிவமாகவே காணும் தவம் உடைய சிவஞானியருக்கு அன்று ஆனன். அது வந்து எல்லா பொருளும் ஆகும் இறைவன். அது தானாய் தோன்றானோ அப்படின்னா தோன்றுவான். அதாவது அவ்வுருவம் தானே ஆக தோன்ற மாட்டானோ இது வினாவாக்கியமாக கொண்டா ஆம் அவன் தோன்றுவான் என்று விடையாகும். எனவே தயிரில் நெய் போல விளங்கியே தோன்றி நிற்பான். எனவே கிரியையாளருக்கு அவங்க செய்கிற கிரியையில தான் அவன் வெளிப்படுவதாக அவங்க அறிவு கேட்டோம். ஞானம் உடையவருக்கு அந்த வடிவமே ஞானத்தின் திருவுரு தான். அதனால்தான் ஞானத்திரளாய் நின்ற பெருமான் நல்ல அடியார்மீர் ஊனத்திருளை நீக்கும் இது உண்மை பொருள் போலும் என்று சொல்லுகிறோம். நீங்கள் சித்தாந்தத்தில் படிச்சீங்கன்னா தெரியும், விந்து நாதம் ரெண்டு சம அளவு இருப்பதுதான் சிவலிங்கம். விந்துவும் ஞானம், அப்படி விந்து சிவமும் சக்தி, அல்லது நாதம் விந்து. சிவம் என்பது ஞானமே வடிவமானது. விந்து தத்துவம் என்பது சக்தி, அது ஆற்றல் என்று வருகிற போது கிரியாசக்தி. ஆக ரெண்டும் சமமாக கலந்திருக்கிற திருமேனி தான் சிவலிங்க திருமேனி. அப்ப இறைவனுடைய அந்த திருமேனியில இரண்டும் இருக்கிறது. அது நீங்க என்ன நோக்கில் பார்க்கிறீர்களோ அப்படி அவன் புலப்பட்டு நிற்பான். எனவே சரியையாளருக்கு அதுக்குரிய பக்குவம், கிரியையாளருக்கு அதுக்குரிய பக்குவத்தில் நின்று இறைவன் புலப்படுகிறான் அப்படிங்கிறதான் எடுத்து காட்டுகிறார். எனவே காணும் தவற்கு நிலை பெற்று அவன் இருப்பான். எனவே மந்திரத்தின் வழி நிற்பவருக்கு கிரியைக்குரியவனாக நிற்பான். மந்திரம் கடந்து ஞானத்தை பெற்றவருக்கு காணுகிற வடிவத்தில் இருந்து அவன் அருள்பாலிப்பவனாக நிற்பான் அப்படின்னு சொன்னார். எனவே தானாய் காணும் தவற்கு, திருக்கோயில் உள்ளிருக்கும் அத்திருவுருவத்தை சிவமாகவே காணும் தவமுடைய சிவஞானிக்கு அன்று ஆனான். அது அன்று எல்லா பொருளுமாகும் இறைவன். அது தானாய் தோன்றானோ ஆம் தோன்றுவான் என்பதுதான் விடையாக நிற்கிறது. இதற்கு எடுத்துக்காட்டாக அப்பருடைய தேவாரம், அதாவது விறகில் தீயினன் பாலில் படு நெய் போல் மறைய நின்றுளான் மாமணி சோதியா. ஆக விறகுக்குள் இருக்கிற நெருப்பை காணணும்னா கடைதல் என்கிற ஒன்றை செய்யணும். அப்பதான் அது வெளிப்பட்டு இருக்கும். அது மாதிரி உனக்குள் இருக்கிற நீ சிவத்தை காணணும்னா உன்னை கடையணும். நம்ம எப்படி கடைவது அப்படிங்கும்போதுதான் அந்த பாவனை, இந்த மந்திரம் இவற்றையெல்லாம் கொண்டு நம்ம உள்ளுக்குள்ள திருவருள் கருணையினால் காணும்போது அவனை காணலாம் என்பதை இந்த பாடலை எடுத்து காட்டியிருக்கிறார். எனவே இந்த ரெண்டு பாடலும் நமக்கு எதை அறிவுறுத்துகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த திருவேடம் ஆலயம் இரண்டும் சிவன் என தொழுதல் வேண்டும் என்பதற்கு இந்த ரெண்டு வெண்பாவும் நமக்கு விடையாக நமக்கு தந்திருக்கிறார் ஆசிரியர் என்பதை காண முடிகிறது. கடைசி கீழே பாருங்க, ஞானாமிர்தத்துக்கு ஒரு பாடல் கொடுத்திருக்கிறார். அதுக்கு அடுத்த பத்தி பாருங்க, சிவபக்த திருவேடன் சிவருமானை அறிவுறுத்துதலால்
சிவபெருமான் கொடுக்கப்பட்டதாகவே கருதி வழிபட வேண்டும். இந்த இது அவன் கொடுத்தது, அவனுடையது, இது அவன் கொடுத்ததாகவே கருதி வழிபட வேண்டும். திருவேடத்தில் சிவபெருமான் விளங்கி தோன்றுவான் என்பது பொருந்தும். அத்திருவேடத்தையுடைய சிவபக்தர் சிவபெருமானை உள்ளவாறு உணரும் தகுதியுடையவர் ஆதலால் சிவமா கருதி வழிபடலாம். ஆனால் சிவாலயத்தில் உள்ள திருவுருவங்கள் தாவர வடிவம் ஆதலால் அவற்றுக்கு அவ்வாறு உணர்கின்ற இயல்பு இலை. எனவே தாவர வடிவுடைய திருவுருவங்களில் மந்திரம், கிரியை, பாவனை முதலியவற்றால் பிறர் செய்யும் செயலுக்கேற்ப விளங்கி தோன்றுவானோ அன்றி அவை இல்லாத இடத்து விளங்கி தோன்ற மாட்டான். ஆதலால் திருவுருவங்கள் உடைய சிவாலயத்தை சிவபெருமானே என்று வழிபடுவது எவ்வாறு பொருந்தும்? இது தடை. நீங்க அங்க அவங்க பண்ற யந்திரம் தந்திரம் இதில் வச்சு தானே அந்த திருமேனியை வெளிப்படுத்துறாங்க. அது எப்படி சிவபெருமான் ஆவார் என்று ஒரு தடை அப்படின்னா இதுக்கு விடை முனிவர் கொடுத்திருக்கிறார். அது அப்படியே கீழே கொடுக்கப்பட்டிருக்குதுங்க. அப்படியே படிக்கிறேன், அப்படியே பாருங்க. ஏன்னா அது முனிவருடைய வாக்கு. விறகிடத்தில் தீ நீங்காது எப்போது மிக்கிருக்கும் என்றாலும் தீக்கடை கோடினால் கடைந்த போது தீ விறகிலிருந்து வேறாய் விளங்கி தோன்றும். அப்ப நெருப்பு என்பது மரத்துக்குள்ள மறைஞ்சு நிற்குது. அது எப்ப கடையப்படுகிறதோ அப்பதான் அந்த நெருப்பு புலப்பட்டு நிற்கிறது. அதுபோல கடையாத போது தீ தோன்றுவதும் இல்லை, அதே சமயத்துல விளக்கமும் இல்லை. சரி, அவ்வாறு தோன்றாததை வைத்துக் கொண்டு விறகில் தீ இல்லை என்று கூற முடியாது. அதுபோலவே உயிர்களுக்கு இம்மை இன்பம், வீடு வேற்றி இன்பம் ஆகியவற்றை கொடுப்பதற்காக காணப்பட்ட தாவர வடிவான திருவுருவங்களில் இறைவன் கலப்பினால் அவ்வடிவு தானேயும் அந்த வடிவு தானாயும் பொருளின் தன்மையினால் அவ்வடிவத்தின் வேறாயும் இருக்கும் இயல்புடையன். எனவே இத்தகைய இரண்டு நிலைகளையும் அவ்வடிவத்தில் காணப்பெற வேண்டும். அவ்வாறு காணாதவர்க்கு மந்திரம், கிரியை முதலியவற்றை கொண்டு செய்யும் நிலைகளில் விளங்கி தோன்றுவான். திருவுருவங்களில் இறைவன் திருவருள் இருப்பதை ஞானிகள் தாமே உணர்வர். யாரும் சொல்ல வேண்டியதில்லை. அவங்களுக்கு அந்த வடிவம், அவங்களுக்கு அது பேசும். ஆனால் நமக்கு அந்த வடிவம் நமக்கு பேசுவதாக இல்லை. நம்ம அப்படி பேசுவதனால தான் நம்முடைய நம்பிகள் போய் கேட்கிறார், சாமி உள்ளதா இருக்கியா அண்ணர். எங்க திருவெண்பாக்கம் என்ற தலத்துல கோயில் உலாயோ அப்படின்னார். அவர் சொன்னார், உலோம் போ அப்படின்ட்டார். ஏன் உள்ள இருக்குன்னு கேட்டேன்னா, ஆமா உள்ள இருக்க, வான்னு கூப்பிட்டு போ அப்படின்ற அப்படின்னார். என்னமோ தெரியல, ஏயா என் மேல உனக்கு இவ்வளவு கோபங்கிறார். நீ ஏதோ பகைவனை போல பார்த்து போன்னு சொல்லிட்டியே. ரொம்ப வருந்தி அந்த பதியத்தை அருள் செய்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஞானசம்பந்த பெருமான் போறார். மன்னன் கூப்பிட்டுருக்கிற மங்கையர் அரசியாரும் குலச்சரியாரும் அழைச்சிருக்கிறாங்க. பெருமானே நான் போகட்டுமான்னார். 2 பதியம் பாட்டார். அவர் பாட்டுல செய்ய திருவுள்ளமே திருவுள்ளமேன்னு கேட்டதுதான் இருக்குது. சரி, விடை போயிட்டு வான்னு சொன்னது அது பாட்டில் இருக்கான்னு கேட்டா இல்ல, வாது செய்ய திருவுள்ளம் தான் கேட்டார். அப்ப அவர் கேட்டதுக்கு அங்க போய் கேட்கிறாரு சொக்கநாதர்கிட்ட. அவர் என்ன பண்ணி, போயிட்டு வா நான் கூட இருக்குன்னு சொல்லித்தானே அனுப்பணும். அப்படி சொன்னாரா இல்லையா சார்? பாட்டுல காணமேன்னு கேட்டா, மங்கையர்க்கு அரசியார் கலங்கி நிற்கும் போது சொன்னாங்க, ஈனர்களுக்கு எளியே நல்லின்னு ஆளவாய் அரண் நிற்கவேன்னார். சொல்லிட்டார், நான் இருக்க நீ போன்னு சொன்னாருமா, அவர் சொல்லித்தாமா வந்திருக்கிறேன், நீ கவலைப்படாதனர். ஆனா பாட்டுல அந்த செய்தி இல்லை. அந்த 2 பதிக பாடுறாரு. 2 பதிகத்திலையும் எனக்கு நீ நிக்கணும்னு கேட்டதுக்கான குறிப்பு தான் இருக்குது. நிக்கிறேன்னு சொன்ன பதில் காணாம். ஆனா அங்க மங்கையர்க்கு அரசியாருக்கு அச்சத்தை நீக்கிற இடத்துல, நீ கவலைப்படாதம்மா, ஈனர்களுக்கு எளியே நல்லேன் ஆளவாய் அரண் நிற்குது, கவலைப்படாதனர். அப்ப அவர் நான் இருக்கிறேன்னு சொன்னாருங்கிறது புலப்படுகிறதா இல்லையா? அப்ப அவங்க போய் பெருமான்கிட்ட போய் பேசுறாங்க. கண்ணப்பர் திருமணியை பார்த்து பேசுறாரு, ஞானசம்பந்தர் திருமணியை பார்த்து பேசுறாரு, நாவுக்கரசு திருமணியை பார்த்து பேசுறாரு. அவங்கெல்லாம் திருமணியை பார்த்து பேசுறாங்க. நாம போய் திருமணி பார்த்து பேசலாமா? இல்ல பேசுனா ஏதாவது பதில் வருதான்னு கேட்டா, உண்டு எண்ணீர் இல்லை எண்ணீர் எம்மை யாரெல்லாம் இருப்பது எண்ணீர். நாம போய் கேட்டுட்டு தான் இருப்போம். அவர் சிவனேன்னு உட்கார்ந்துருக்கிறாரு. நாம சலிச்சு போய் வந்துடும். ஏன்? அவங்களுடைய அருள்மொழியை காதுல வாங்கிக்கிற அளவுக்கு நமக்கு கெப்பாசிட்டி இல்லை. மறந்துடாதீங்க. இப்ப ஒரு மின்காந்த அலை இந்த பகுதிக்குள்ள வருது. இப்ப இந்த வரக்கூடிய அலை அதுல ஒரு தேவார பாட்டு இருக்குது, இப்ப பாடிட்டு இருக்குது பாட்டு. நம்ம காதில் கேட்க முடியல. என்ன பண்ண இருக்குது? செல்போன் எடுத்து ஆன் பண்ணி டவர் போட்டு கனெக்ட் பண்ணி விட்டோம்னா அந்த அலைவரிசை கொண்டு பாட்டு பாடுறது.
பாட்டு எப்படியா பாடுதுன்னு கேட்டா அங்க வந்த அலைவரிசையில் கனெக்ட் பண்ண பாடுது. இது என்ன பண்ணிருக்குது, அதிகமான மின் அழுத்தத்தில் இருக்க அந்த மின்காந்த அலைகளை நம்ம காது கேட்குற அளவுக்கு குறைச்சி கொடுத்துருக்குது. அப்போ நமக்கு என்ன கெப்பாசிட்டின்னு கேட்டால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வரக்கூடிய ஒலிகளை காது வாங்காது. அதனால நமக்கு என்ன தேவைப்படுது, அதை குறைச்சி கொடுக்க ஒரு கருவி தேவைப்படுது. இந்த கருவியினுடைய அந்த ஒலி அலைகளையே நம்ம காதால் வாங்க முடியலையே, சிவபெருமான் பேசுறது எவ்வளோ கெப்பாசிட்டியாக இருக்கும், அது நம்ம காதில் கேட்க முடியுமாயா அப்படின்னு கேட்டால் நமக்கு என்ன அந்த கெப்பாசிட்டி இல்லை. நீங்கள் என்னைக்கு அந்த கெப்பாசிட்டி உரியவராக ஆகுறீர்களோ அப்போ அசரீரி வாக்கெல்லாம் உங்கள் காதில் கேட்கும். அதனால் அவங்களுக்கெல்லாம் கேட்டுச்சு, ஞானசம்பந்தர் கேட்டுச்சு, நாவுக்கரசர் கேட்டுச்சு, அவங்களாம் சொன்ன வாக்கு அவங்க காதில் கேட்டுச்சு. ஏன், அவங்க அறிவு மேலான தன்மை பெற்றிருந்ததுனால அந்த வாக்குகளை கேட்கக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு இருந்துச்சு. நம்ம அறிவு மேலான அறிவாக இல்லாததுனால நமக்கு கேட்க முடியாத அளவுக்கு தான் நம்ம காது இருக்கிறது என்பதை நம் கருத்தில் வைத்துக் கொள்ளணும். அந்த வகையில் இந்த கூறில் நமக்கு ஆசிரியர் காட்டியிருப்பது அந்த பெருமான் இவ்வாறு தோன்றி நிற்பான். எனவே அவங்க ஞான நெறியில் நிற்பவங்களுக்கு அருள் வடிவமாக நிற்பான். கிரியாபாதத்தில் நிற்கிறவங்களுக்கு மந்திரம் தந்திரம் இவற்றின் வழியாகத்தான் வெளிப்பட்டவனாக நிற்பான் என்பது இந்த பாட்டில் நமக்கு அறிவுறுத்துகிறார். எனவே நீங்கள் எந்த நிலையில் நிற்கிறீர்களோ அந்த நிலைக்கு ஏற்ப சிவம் உங்களுக்கு புலப்பட்டு நிற்கும் அப்படிங்கிறதான் இந்த 2 பாடல் வழி ஆசிரியர் அறிவுறுத்தியிருக்கிறார். இப்போ இந்த 3 தான் நமக்கு நூற்பாவினுடைய செய்தியாக அமையப்பெறுவன. சீவன் முத்தர்கள் மலத்த கழுவனும் அன்பரோடு கூடனும் ஆலயமும் அரண் வேடமும் அரண் தொழ வேண்டும். 3 பகுதிக்கு 3 கூறு கொடுத்துட்டார். இனி 4வது பகுதிங்க, இதுதான் ஒழிவு அப்படிங்கிற கணக்கில் இனி சொல்ல போறார். இனி இந்த இடத்துல வழிபாடு செய்தல் வேண்டும் என்பதற்கு மொத்த கருத்தாக திரண்ட கருத்தாக வைத்துக்கொண்டு ஆசிரியர் அருள் செய்கிறார். இது 4ஆம் கூறு. முன்ன நமக்கு தொடக்கத்தில் படித்தோம், இந்த நூற்பா 3 கூறுகளை உடையது. ஆனால் இது 4வது கூறு. ஏன், இது ஒழிவுன்னு பேர், மொத்தத்தையும் திரட்டி சொல்லக்கூடிய பகுதியாக இருப்பதுங்க. இப்போ இந்த கூறுக்கு பார்த்தீங்கன்னா மேற்கோள் ஏது கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்காரு பாருங்க, உங்க புத்தகத்துல 190வது பக்கம் பாருங்க. 4ஆம் கூறு மேற்கோள். இனி இவ்விடங்களில் வழிபடுக, எங்கெங்கெல்லாம் கும்பிடும் தான் சொல்ல போறார். எனவே இவ்விடங்களாவன பத்தரது திருவேடம் சிவாலயம் என மேற்கூறி போந்தன. முன்ன சொல்ற இடத்தான் இப்போ வலியுறுத்துறார். எனவே 4ஆம் கூறுக்கு வரும் பொழுது இந்த இடத்துல வழிபடுக, இது நல்லா சொல்லுங்க, வழிபடலாம் அப்படிலாம் சொல்ல, வழிபடுக ஆர்டர், போய் கும்பிட்டு வைப்போம் இல்லை அப்படின்னு ஆர்டர் போடுறாரு. அப்போ நீங்கள் வணங்கலாமா அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் இடம் இல்லைங்க, வணங்கித்தான் ஆகும். உனக்கு புரிஞ்சது புரியல, தெரிஞ்சது தெரியல, அதெல்லாம் இல்லை, அதை கும்பிட்டு வாங்குறதில்ல அப்படின்னா போய் கும்பிட்டு தான் வரணும். இதுதான் அடிப்படை. எனவே வேடம் வணக்கத்துக்கு உரியது, வணங்கு, அவ்வளோதான். அதுக்கு மேலே அங்கே இன்னும் ஆராய்ச்சிகளுக்கெல்லாம் அங்கே இடமில்லை அப்படிங்கிறதான் சொல்லிட்டார். சரி, இப்போ கீழே அடுத்து பாருங்க, அடுத்த பக்கத்தில் இதுக்கான குறிப்பு தரார். மும்மலங்களை களைக, சிவனடியாருடன் நட்பு கொண்டு இணங்குக, திருவேடத்தையும் திருக்கோயில் உருவத்தையும் சிவமாகவே கண்டு வழிபடுக. இம்மூன்றும் சீவன் முத்தருக்கு தனி சிறப்புகள் ஆகும். மீண்டும் இவ்விடங்களில் வழிபடுக என்று கூறியது உறுதியாக கடைபிடிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கூறுவதற்கு ஆகும். ஏனாதான் நான் விட்டுறாதப்பா, மறுபடியும் சொல்றேன், கவனமா வச்சுக்க, கண்டிப்பா இந்த இடத்துல வணங்கணும் அப்படின்னு மீண்டும் சொல்வது வலியுறுத்தல் பொருட்டு அப்படின்ட்டார். இனி ஏது பாருங்க, நாடி நரம்பு நாடி முதலானவற்றை தான் அதுவாய் வரும் புருடன் அவை ஆகாவாறு அப்புருடனும் ஆகான். இந்த ஏதுல புருடன் என்ற சொல்லு 2 இடத்துல வருதுங்க.
முதல்ல வருகிற புருடன் என்பது உயிரை குறித்தது, இரண்டாவது வருகிற புருடன் என்பது இறைவனை குறித்தது. இப்போ நம்ம உடம்பு என்பது நாடி நரம்பு முதலானவற்றை தான் அதுவாய் வரும் புருடன். அப்படியே உரைப்பகுதி பாருங்க. நரம்பு நாடி முதலிய பல்வேறு தாதுக்கள் உடம்பில் உள்ளன. அவற்றில் கலந்து நிற்கும் உயிர் தாதுவாகவும் வேறாகவும் நிற்கும். ஆக தாது ஆகவும் வேறாகவும் நிற்கும். அதுபோல இறைவன் உயிர் உள்ள பொருள் உயிர் இல்லா பொருள் ஆகிய எல்லா பொருளிலும் அவை தாமாயும் நிற்பான். நம்ம உடம்பு என்கிற உயிர் உடம்புக்குள்ள இருக்கிற எல்லா பொருள் அவயவ பகுப்புடைய பொருள் எல்லாத்திலையும் கலந்து நிற்பது போல இறைவன் இந்த உலகத்தில் இருக்கிற ரெண்டு வகையான பொருள், அறிவு பொருள் அறிவற்ற பொருள், ரெண்டுலையும் கலந்து நிற்கிறான். கலந்து நிற்கும் போது அதுவாவே நிற்கிறான். மண்ணோடு மண்ணாய், நீரோடு நீராய், உயிரோடு உயிராய், அப்படி அதது பொருள் அதுவா நிற்கிறான். எனவே அவை தாமாய் நிற்பான். சரி, வேறாயும் நிற்பான். ஏன்? அந்த பொருள் நினைவெறுதல் பொருட்டு அவற்று ஒன்றாய் நிற்கிறான். அறிவு பொருளுக்கு அறிவுறுத்தல் பொருட்டு வேறாய் நிற்கணும். அறிவற்ற பொருளை இயக்குதல் பொருட்டு வேறாய் நிற்கணும். இது நம்ம 2ஆம் நூற்பாலையும் படிச்சுட்டோம். இது ஒரு புதிய செய்தி இல்லைங்க. இறைவன் உலகத்தோடும் ஒன்றாய் உடனாய் வேறாய் நிற்கிறான். நம்மோடு ஒன்றாய் உடனாய் வேறாய் நிற்கிறான். 3 தன்மையும் 2 பொருளுக்கு உண்டு. உயிரிடத்துல ஒன்றாயிருத்தலும் உலகத்திடத்துல ஒன்றாயிருத்தலும் அவை 2 நிலைபெறுதல் பொருட்டு. ஆக அந்த உயிருக்குள்ள சிவம் கலந்து நிற்கலன்னா உயிருக்கு இருப்பு இல்லை. அதுபோல உலகத்துல அவன் கலந்து இருக்கலன்னா அந்த உலகத்துக்கு இருப்பு இல்லாம போயிடும். எனவே 2க்கும் இருப்பு காரணமாக கலந்திருத்தல் வேண்டும். சரி, உயிருக்கு ஏன் வேறாய் இருக்கணும் கேட்டா அறிவுறுத்தல் பொருட்டு சிவம் உயிருக்கு வேறாய் நிற்கணும். ஏன்? அறிபவன் வேறு அறிவுறுத்துவன் வேறு. எனவே அதனால அறிவித்தல் பொருட்டு வேறாய் இருக்க வேண்டும். சரி, அப்ப சடப்பொருளுக்கு அதை இயக்குதல் பொருட்டு வேறாய் இருக்க வேண்டும். அப்ப அறிவு பொருளாகிய நமக்கு அறிவுறுத்தல் பொருட்டு வேறாய் நிற்கிறான். அறிவற்ற பொருளுக்கு அவற்றை இயக்குதல் பொருட்டு வேறாய் நிற்க வேண்டும். சரி, உடனாய் நிற்றல் எதற்காக கேட்டா இந்த அறிவு பொருளும் அறிவற்ற பொருளை இயந்து நின்று இந்த உயிர் முகர்ச்சிக்குரியதாக ஆக வேண்டும் என்றால் அவன் 2லையுமே கலந்து இயந்து நின்னால் தான் நடக்கும், இல்லைன்னா இல்லை. எனவே அப்ப 3 வகையாகவும் நமக்காகத்தான் ஒன்றாய் வேறாய் உடனாய் இந்த 3 தன்மையும் இருப்பது நம்பொருட்டு தான் பெருமான் அவ்வாறு நிற்கிறான். அதைதான் இங்க சொல்ல வர்றார். எனவே நாடி நரம்பு முதலிய பல்வேறு தாதுக்கள் உடம்பில் உள்ளன. அவற்றின் கலந்து நிற்கும் உயிர் தாதுவாகவும் வேறாகவும் நிற்கும். அதுபோலவே இறைவன் உயிர் உள்ள பொருள் உயிரில்லா பொருள் ஆகிய எல்லா பொருள்களிலும் அவை தாமாய் நிற்பான், வேறாயும் நிற்பான். எனவே திருவேடம் திருக்கோயில் ஆகியவற்றிலும் அவன் கலந்து நிற்பான். அவன் எல்லா பொருளும் கலந்து இருப்பதனால அதுலயும் கலந்து நிற்கிறான். சரி, வேறாகவும் நிற்பான், இது இல்லாமலும் நிற்பான். சரி, அப்படியானால் வேறாயும் நிற்பான் என்ற அப்படின்னா வேறாக நிற்பான் என்ற எண்ணம் ஏற்படும் போது வழிபாட்டு விருப்பம் மிகாது. போய் சாமி பார்க்கும்போது அவர்லாம் தத்துவம் கலந்து அதீதியாச்சு, அவர்லாம் இங்க இருப்பாரா என்ன, இது வெறும் திருமேனி தானே, இறைவன் கடந்தல நிற்பான், அவன் தான் எல்லா கோணத்தையும் கடந்து நிற்கிறவன் ஆயிடுச்சு அப்படின்னு போய் அங்க நின்று பார்த்தீங்கன்னா அவன் மேல அன்பும் வராது பக்தியும் வராது. அப்ப ஆமாயா கடந்து நிற்கிறவர் தான், ஆனா நான் அவரை அறிந்து கொள்வதற்காக எனக்காகத்தான் இறங்கி இதில் உட்கார்ந்துருக்கான்னு நினைச்சிங்கன்னா அன்பு வந்து. இந்த பெருமான் ஏன் இங்க இருக்கிறான்னு கேட்டா எனக்காக இருக்கிறான்னு நீங்க நினைக்கும் போது அன்பு வந்து. அதுதான் கண்ணப்பன் நினைச்சார். அவர் எம்பொருட்டு சிக்கனை பிடித்தேன்னு இல்லைங்களா, அதுபோல அவர் கண்ணப்பர் இந்த பெருமானை பார்க்கும்போது அவர் என்பொருட்டு இருக்கிறார்னு நினைச்சார். எனவே அவருக்கு அன்பு பிறந்தது. நமக்கு அந்த சிந்தனை இல்லை, யாருக்காகவோ உட்கார்ந்து இருக்கிறாரு, நாமளும் அப்படியே பார்த்து சாமி நான் வணங்கிட்டு போறேன், யாருக்காக இருக்க வந்தேன்னு தெரியல, என்ன மகராசிங்க உட்கார்ந்துருக்கிறீங்க, நான் ஒரு வணக்கம் போட்டு போறேன் அப்படின்னு நினைச்சு நாம போறோம். அதனால அவர் நமக்கு எப்படி இருக்கிறாரு, தூரமா இருக்கிறாரு. இல்லைங்க, நான் எனக்கு பக்தி வருவதற்காக நான் உய்வதற்காக இந்த சாமி எனக்கு முன்னாடியே சிங்கப்பூர்ல உட்கார்ந்துக்குச்சு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அன்பு வந்துடும். எனக்காக தான் நீங்க அப்படி ஒவ்வொருத்தரும் கருதணும். நான் கருதுறேன், நான் கருது, நீ கருதாது அப்படி இல்லை. அவங்க அறிவுக்கு என்ன தோணா, இந்த சாமி எனக்காகத்தான் இங்க இருக்கிறார் அப்படின்னு நீங்க எப்ப கருதுறீங்களோ அப்போ உங்களுக்கு அவருக்கு ஒரு உறவு வந்துடும்.
இதுதான் உறவுகோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன் நிற்கும் அப்படிங்கிற பொருளை தான் இங்க அதான் சொல்றாரு. எனவே அவன் கலந்தும் நிற்பான், வேறாய் நிற்பான். வேறாக நிற்பான் என்ற எண்ணம் ஏற்படும் பொழுது வழிபாட்டு விருப்பம் மிகாது. ஆகவே வேறாக கண்ட அந்நிலையிலும் வழிபாடு தேவை என்பது விதியாக விதிக்கப்பெற்றது. எனவே ஏதுவில் வரும் புருடன் இரண்டில் முதலில் வரும் புருடன் ஆன்மாவையும் இரண்டாவது வரும் புருடன் முதல்வனையும் குறிக்கும். எனவே உடம்பு முதலானவற்றில், உடம்புன்னு சொல்லும்போது நாடி நரம்பு முதலானவை தான் உடம்பு. அதோடு புருடன் என்கிற ஆன்மா அதோடு கூடி நிற்கிறது. எனவே அந்த வகையில இந்த உடம்போடு கூடி உயிர் நின்றாலும் உடம்பு வேறு உயிர் வேறு. அதுபோல முதல்வன் உயிரிடத்திலையும் அறிவற்ற பொருளுக்கு கலந்து நின்றாலும் அவன் வேறு என்பதை உணர்த்துவதற்காக அவ்வாறு அருள் செய்திருக்கிறார் என்பதை கொடுத்திருக்கிறார். எனவே 12ஆம் நூற்பாவுக்கு ஒழிவுனா எஞ்சியவைன்னு பேருங்க. அதை தான் இங்க எடுத்து காட்டியிருக்கிறார். இப்ப 3 இடம் சொல்ல போறார். என்ன, இவ்விடத்தில் வழிபடுகன்னு சொன்னாரா இல்லையா? எவ்விடத்தில் வழிபடுதல், இது 3 இடம், 3 பாட்டு இருக்குது. 3 பாட்டை முடித்தா நூல் நிறைவு. பார்த்து கொள்ளுங்க. 3 இடம் சொல்ல போறார். எந்தெந்த இடம் சொல்ல போறார் பாருங்க. எடுத்துக்காட்டு முதலாவது 192வது பக்கம். இது சிவலிங்க வழிபாட்டை வலியுறுத்துகிறது இந்த பாட்டு. 2வது வெண்பா அடியவரை வழிபடு சிவ வேடத்தை வழிபடுதலை வலியுறுத்துகிறது. 3வது வெண்பா குருநாதனை வழிபடுதலை வலியுறுத்துகிறது. 3 பாட்டு 3 இடம் சொல்லுது. இப்ப பெருமானை சிவலிங்க திருமேனியை ஏன் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற குறிப்பு கொடுக்கிறார் பாருங்க. அது இது என்றது அது அல்லான் கண்டார்க்கு அது இது என்றதையும் அல்லான் பொது அதனில் அத்துவிதம் மாதல் அகண்டமும் தெய்வமே அத்துவிதி அன்பில் தொழு சொல்றாரு. இங்கேயும் கட்டளை சொல்றான். தொழு, கும்பிடியா, அவ்வளவுதான். ஏன் கும்பிட சொல்றீங்க? அது பாட்டுல விளக்கம் சொல்லிட்டார் பாருங்க. கண்டார்க்கு செய்யுள் கண்டார்க்குன்னு இருக்குது. உரை பாருங்க. முதல்வனை எல்லா பொருள்களிலும் கண்ட மெய்ஞானிக்கு. கண்டல் அதாவது காணுதல் என்பது நம்மளை போல ஆளுக்கு இல்லை, மெய்ஞானிக்கு அவதான். எனவே எல்லா பொருளிலும் கண்ட மெய்ஞானிக்கு அது இது என்றது அல்ல. அதாவது இது வேறு அது வேறு என்று பிரித்து காண முடியாதவாறு நிற்பான். எது போல? கண் அருக்கன் போல, கண்ணும் அருக்கனும் போல. அருக்கனா சூரியன், கண் அருக்கன் போல, அதுவும் இதுவும் என்று கூறும் பேத நிலையனும் அல்லன். அதாவது கண்ணொளி சூரிய ஒளி ரெண்டும் கலந்தான் ஒரு பொருளை காணுகிறோம். காணுகிற பொழுது ரெண்டையும் பிரித்து காணுகிறோமான்னு கேட்டா இல்லை, ரெண்டும் கலந்துதான் நிற்கிது. அது மாதிரினார். எனவே கண் பேத நிலையினும் அல்லன், வேறுபாடே அங்கே தெரியல. இப்போ நீங்கள் ஒரு பொருளை காணும் போது, நான் புத்தகத்தை பார்க்கிறேன், மின் விளக்கு உதவியால பார்க்கிறேன்னா மின் விளக்கு மட்டும் உதவி செய்யல, என்னுடைய கண்ணொளியும் இருக்கணும். எனக்கு கண்ணொளி இல்லைன்னா மின் விளக்கு இருந்து பயன் இல்லை. சரி, இப்ப கண்ணொளி இருக்குது, மின் விளக்கு இருக்குது இல்லைன்னா புத்தகம் தெரிய போறது இல்லை. அப்ப மின் விளக்கும் வேணும், கண்ணொளியும் வேணும். இப்ப நான் காணும் போது எனக்கு இது வந்து மின்னொளி, இது கண்ணொளி அப்படி பிரித்தா காணுகிறேன் இல்லையே, கூடவே தானே நிற்கிது. அது மாதிரிதான் நீ அறிகிற பொழுது சிவம் உன் கூடவே நின்றுதான் அறிவுறுத்தலை செய்து கொண்டு இருக்கிறது. ஆனா அறிகிற நீ என்ன பண்ணல, நான் தனியா அறிகிறேன் சிவம் அறிகிறதுன்னு ரெண்டு பிரித்து பார்க்க முடியாம உன்னுடைய அறிதலில் அவன் கூட நிற்கிறான் அப்படிங்கிறத அங்க செய்தியா சொல்றார். எனவே பேதம் நிலையனும் அல்லன். சரி, அப்படி இல்லாம அது என்றது அல்லான், அதாவது உடல் உயிர் போல அதுவே என கலப்பினால் ஒன்றாய் நிற்கும் அபேத நிலையிலும் அல்லன். எனவே கண்ணு சூரிய ஒளி என்று சொல்லக்கூடிய அந்த வேறுபாடு, காட்டும் பொருள் காணும் பொருள் என்ற நிலை ரெண்டா நிற்கிறது. காணும் போது ஒண்ணுதான் தெரியுது, ஒன்று தெரியல, அவ்வளவுதான். அதுபோல உடலும் உயிரும் ரெண்டு பொருள் தான்.
கலந்து ஒன்றாய் நிற்கிறது. அதுபோல அபேதம் என்று சொல்லக்கூடிய நிலையிலும் அல்ல. அப்ப அவன் பேதமும் அல்ல அபேதமும் அல்ல. பிறகு யாரு? பேதமும் உண்டு அபேதமும் உண்டு. அதே சமயத்தில் விசிஷ்டாத்வைதம் சொல்றவன் மூணுமே கலந்த அத்துவிதம் அப்படின்னு பேரு. அதான் சொல்றாரு. எனவே அது இது என்றதையும் அல்லான் குணகுணி போல அதுவாகி இது என்று கூறப்பெறும் பேதாபேத நிலையிலும் அல்லன். அப்ப ஆன்மாவுக்கும் சிவத்துக்கும் உரிய தொடர்பு என்னங்கிறத ஏற்கனவே 2ஆம் நூற்பாலே சொல்லிட்டார். எனவே அது ஒன்றாயும் இருப்பான், உடனாயும் இருப்பான், வேறாயும் இருப்பான். அப்ப இங்க 3 வகையான நிலையில மூன்றுமாய் நிற்கக்கூடியதுக்கு பேர் தான் அத்துவிதம் என்று பெயர். அதை இங்க காட்டுறாரு. எனவே பொது அதனில் அத்துவிதம் ஆதல். எனவே இவ்வாறு பேதாபேத நிலையிலும் அல்லன் பொது அதனில் அத்துவிதமாதல். அம்மூன்று தன்மைக்கும் பொதுவாக அத்துவிதமாக நிற்பான் ஆதலில். எனவே அகண்டமும் தெய்வமே. தெய்வம் என்ற சொல்லுக்கு நம்ம சொல்லுவோங்க சைதன்யம். சைதன்யம் ஞானமே வடிவமான அர்த்தம். அப்ப இந்த அகண்டம் அவனுடைய வடிவம்ங்கிறார் பாருங்க. அகண்டமும் தெய்வமே, எல்லா பொருளும் அவனுடைய வடிவமே. அப்ப இறைவனுக்கு எது வடிவம் கேட்டீங்கன்னா எல்லா பொருளும் அவனுக்கு வடிவம் தான். ஏன்? எல்லா பொருளும் அவன் கலந்திருப்பதுனால. சரி, அத்துவிதி, நீ ஒன்றாயும் உடனாயும் வேறாயும் உன்னிடத்துல சிவம் இருப்பதனால நீ அத்துவிதின்னு பேரு. எனவே அத்துவித நிலை உணர்ந்தவனே அவனை அன்பில் தொழு. நீங்க ஒன்றாய் இருக்கிறானா, உடனா நிற்கிறானா, வேறா நிற்கிறானான்னு பார்த்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காத. சிவலிங்கத்தை பார்த்தியா கும்பிடு, என்ன அன்பு செலுத்துமோ செலுத்து. நீ அங்கே உட்காந்து அன்னைக்கு நூலில் சொன்ன மாதிரி இது பொருள், சிவம் வேற, அது இது கூட இருக்குதா இல்லையா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காத. திருமேனியை பார்த்தீங்கன்னா கும்பிடு, அவ்வளோதான் சொல்றாரு. எனவே அத்துவிதி அவனை அன்பில் தொழு. ஏன்? திருமேனி என்பது அவனுடைய திருவருள் வெளிப்படுகிற இடம், அங்க ஆராய்ச்சி பண்ணாதங்கிறார். எனவே அத்துவிதி, அத்துவித நிலை உணர்ந்தவனே அன்பில் தொழு. அன்பு விளையும் இடங்களில் வழிபாடு செய்க என்று வலியுறுத்தப்பட்டது. இந்த பாடலில் சிவலிங்க வழிபாடு வற்புறுத்த பெற்றது என்று உரை குறிப்பு கொடுத்துட்டார். அப்படி அந்த பெருமான வழிபாடு செய்த வேண்டும் என்பதைத்தான் ஆசிரியர் காட்டியிருக்கிறார். இதற்கு சென்னியப்பனார் ஐயா கொஞ்சம் கீழே ஒரு குறிப்பு கொடுத்துருக்காரு பாருங்க. அடுத்த அன்பு, அன்பு தோன்றிய இடமான திருக்கோயில் திருவுருவம் என்று குறிப்பு கொடுத்துட்டார். கீழே பாருங்க. சிவபெருமான் உயிர் பொருள் உயிரில்லாத பொருள் ஆகிய அனைத்திலும் நிறைந்திருக்கிறான் என்பதை உணரக்கூடியவருக்கு இருள்வெளி போல் வேறாகவும், பொன்னும் ஆபரணம் போல வேறின்மையும், குணகுணியும் போல பேதாபேதம் உடைய நிலைமையும் உடையவன் அல்லன். அம்மூன்றுக்கும் பொதுவான நிலையில் கண்ணொழியும் ஆன்ம அறிவும் போல அத்துவித நிலை கலந்திருப்பான். பசுவின் உடம்பெங்கும் காணப்படாத பால் கன்றை நினைந்தவது காம்பின் வழியே விம்மி ஒழுகும். அதுபோல எப்போதும் வெளிப்பட்டு அருள்வதாகிய திருக்கோயில் உள்ளிருக்கும் அருவுருவ திருமேனி ஆகிய சிவலிங்கத்துக்கு செய்யும் வழிபாடே சிறந்த ஞானத்தை தோற்றுவிக்கும். சிவலிங்கத்துக்கு செய்கின்ற வழிபாடே ஞானத்தை தோற்றுவிக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான குறிப்புங்க. அதனால சிவலிங்க திருமேனி வழிபாட்டுக்குரியது. அதை நீங்க வழிபாடு செய்ய செய்ய ஞானம் பிறக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டுல அறிவுறுத்திருக்கிறார். எனவே அவனை அன்பினால் தொழு, அன்பினால தொழு என்பதுதான் மெய்கண்டார் விதித்திருக்கிற விதியாக இருக்கிறது. இது சிவலிங்க திருமேனி. சரி, அடுத்தது சிவன் அடியார் என்கிற சிவபக்தர்ன்னு சொல்றோம் இல்லைங்களா? அடியவரை வழிபாடு செய்யும். அது எதற்காக ஒரு குறிப்பு தருகிறார் பாருங்க. வினையால் அசத்து விளைதலால் ஞானம் வினை தீரின் அன்றி விளையா. வினை தீர ஞானத்தை நாடி தொழவே அது நிகழும் ஆனத்தால் அன்பில் தொழு. இந்த பாட்டுல நீங்க உரைக்கு போகாமலே ஒரு அழகான குறிப்பு இருக்கிறது. என்ன குறிப்புன்னு கேட்டா, வினை என்பதை நாம பொதுவா படிக்கிறோம். என்னன்னு அனுபவிச்சாத்தாயா தீரும் அப்படி படிக்கிறோம். சரி, உயிருக்கு அறிவு எப்ப வளரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
செஞ்ச வினைய அனுபவிச்ச அறிவு வளரும். நாமெல்லாம் வினை வரக்கூடாதுன்னு தான் நினைப்போம். இந்த பாட்டை படிக்காத வரைக்கும் நமக்கு என்ன தோணுன்னு கேட்டா, எப்படியாவது இந்த வினையில எஸ்கேப் ஆனா போதும். ஆனா மெய்கண்டால் இந்த பாட்டுல என்ன அறிவுறுத்துற பாருங்க. 2வது வரி, ஞானம் வினை தீரின் அன்றி விளையா. அறிவு எப்ப வளரும் அப்படின்னு கேட்டா, செய்த வினைய அனுபவிச்சா அறிவு வளரும். ஏன்? அவன் கூட்டியது அதுக்கு தானே. நமக்கு ஆணவத்துல கிடந்தோம், முடங்கி கிடந்தோம், அப்புறம் மயக்கம் காரணமாக நிறைய வினை செய்தோம். அந்த வினையை செய்த வினை எடுத்து இந்த பிறப்புக்கு நம்ம உள்ள புகுத்தும் போதே பார்க்கறான், இவனுக்கு எதை கொடுத்தா பித்தம் தெரியும். அதுதானே அவன் செஞ்ச வேலை. அவனுக்கு இந்த வினையை கூப்பிட்டா கொஞ்சம் அறிவு வளரும். சரி, அதை கூட்டிடு. கொஞ்சம் வலிக்கு சாமி, பரவாயில்ல கொடு. வலிக்குது அப்படின்னா வலிச்சாத்தான் திருந்தும், உடு கூட்டு அப்படின்னா கூட்டுதான் ஆகும். இல்லை சார் கொஞ்சம் வலிக்குது, வேற ஏதாவது பண்ணட்டுமா, நான் சொல்ற வேலையை செய்ய அப்படின்னு தானே சொல்லுவான். டாக்டர் என்ன சொல்லுவாரு, நீங்க பாருங்க மருந்து கொடுப்பேன், டாக்டர் மருந்து கொஞ்சம் கசப்பார் குடுன்னு சொன்னேன், நீ என்ன என்கிட்ட கேள்வி எடுத்துக்கிற அப்படின்னு போயிடுவாரா இல்லையா? நர்ஸு தான் பார்த்து கொஞ்சம் நல்லா கவலைப்படாதீங்க நிறைய பேருக்கு தான் சாப்பிட்டு வெளியே போனாங்க, நீ கொஞ்சம் சாப்பிடுங்க சரியா போயிடும் அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லித்தான் நான் கூட இருக்கக்கூடிய செவிலி அப்படிதான் ஊட்டி ஆகும். இல்லை கசப்பா இருக்குது, டாக்டர் சொன்னாரு, நானும் சொன்னேன் டாக்டர்கிட்ட கசப்பா இருக்குது டாக்டர், வேண்டாம் பேசுறது ரொம்ப கஷ்டப்படுவார்னு அவர் சொல்லிட்டாரு, பரவாயில்ல நீங்க சாப்பிடுங்கன்னு சொன்னா நீங்களும் சொன்னீங்க, அவர் கேட்க மாட்டேங்கிறாரு, ஏதாவது வேற ஏதாவது பண்ணிடலாம்னு தோணுமா இல்லையா? அப்படி இல்லை, இதுதான் உனக்கு தீர்வுன்னா அதை ஊட்டித்தான். இதே மறந்துடாதீங்க, நாம் செய்த வினையை இறைவன் பக்குவத்துக்காகத்தான் ஊற்றான், நாம திருத்தம் பெறுவதற்கு தான் ஊற்றான். எனவே நமக்கு கொஞ்சம் கடினமா இருந்துச்சுன்னா சாமிகிட்ட கேட்டுக்கலாம், முடியல பெருமானே கொஞ்சம் வலிக்குதியா, கொஞ்சம் தாங்கிட்டியான்னு கேட்கலாம் இல்லைங்களா? அப்படி கேட்பதுக்கு நம்ம உரிமை இருக்குது. ஆனா உண்மை எதுக்காக அந்த வினையை நம்ம ஊற்றுறான்னா, அறிவு வளர்ச்சிக்காகவே வினையை ஊற்றுகிறான் முதல்வன் என்பது இந்த இடத்துல தான் இருக்குது. இந்த வரி இது போல ஒரு வரி வேற எங்கேயும் இல்லை. நீங்க எந்த புத்தகத்துல எடுத்து பாருங்க, வினை தீர்தல் வினை அனுபவம் தான் அறிவு வளர்ச்சிக்கு இன்றியமையாது என்ற குறிப்பு வினை பற்றி படிக்கிற எந்த இடத்திலையும் இல்லை. இங்கதான் இருக்கு. உரை பாருங்க, வினையால் இங்க பிராதத்த வினை, அதுவும் நுகர் வினை என்கிற வினையால் அசத்தாகிய, அதாவது மாயா காரியமா இருக்கக்கூடிய உடம்பு வழி உலகத்தை நுகர்கிறோம். எனவே வினையால், நுகர் வினையால் அசத்தாகிய மாயா காரியங்கள் விளைதலால், எனவே அது விளைதல் மிகுவதனால் ஞானம் வினை தீரின் அன்றி விளையா. அந்த வரிக்கு அப்படியே பொருள் பாருங்க, மெய்ஞானம் நுகர்வினை நீங்கினால் அல்லாமல் மேம்பட்டு தோன்றாது. நம்ம புத்தகம்தான் நல்லா கோடு போட்டு பத்திரமா எழுதி வச்சு அப்பப்ப பார்த்துக்குங்க, இது ஏன் இந்த துன்பை எனக்கு வந்துச்சு, என் அறிவு வளரட்டும் சாமி கொடுத்துருக்கிறாரு, இந்த துன்பை ஏன் வந்துச்சு, அறிவு வளர் அப்படின்னு திரும்ப திரும்ப நீங்க தான் சொல்லிக்கணும். இன்னொருத்தெல்லாம் சொல்லக்கூடாது, இன்னொருத்தர் சொன்னா அது பரிகாசமா போயிடும். நமக்கு நாமே சொல்லிக்கணும், ஏன் எனக்கு இந்த கஷ்டம் வந்துச்சு, அறிவு வளருக்கு தாண்டா. உனக்கு ஏன் இந்த கஷ்டம் வந்துச்சு, உனக்கு அறிவு வளரணுமா வேண்டாமா, இல்ல வேண்டாம் வேண்டாம் அப்படின்னா சொல்லுவோம். அறிவு வளர வேண்டாம்னு சொல்லுவோமா என்ன? அப்ப ஞானம் என்பது வினை, நாம் அது யாரோ செய்த வினை நமக்கு கூட்டல, நாம செஞ்ச வினை நமக்கு கூட்டினா தான் நமக்கு அறிவு வரும். அதனாலதான் அதுல எந்த விதமான இதுக்கு இடம் கொடுக்காம ஒரு உயிர் செய்த வினையை இன்னொரு உயிருக்கு அவன் கொடுப்பதே இல்லைங்க, அந்த உயிருக்கே தான் ஊட்டுறான். மாற்றி ஊட்டுதல் அவன் சட்டத்திலேயே இல்லை. எனவே ஞானம் வினைதீரி நன்றி விளையா. எனவே உயிருக்கு மெய்ஞானம் விளையணும்னா செய்த துன்பமோ இன்பமோ பாவமோ புண்ணியமோ அனுபவிச்சு தொலைச்சே ஆகும். மறந்துடாதீங்க, அதை தொலைச்சாதான் மெய்ஞானம் விளையும். அதான் சொல்றார். எனவே இவ்வாறு சரி, வினை தீர அதை கொண்டு வந்த வினை கொஞ்சம் துன்பப்படுதியா, நீங்க சொல்றீங்க வாஸ்தவம் தான், வினை அனுபவிச்சாதான் அறிவு வருகிற, தாங்கவே முடியலையா, நான் என்னையா பண்ணட்டும், கொஞ்சம் ஏதாவது விதி விலக்கு வரி விலக்கு கொடுக்கிற மாதிரி விதி விலக்கு ஏதாவது உண்டானார்,
மெய்கண்டார் சொன்னாரு, அப்படியா உனக்கு கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் தள்ளுபடி வேணும்னு நீ எதிர்பார்க்கிறியா? ஆமா சாமி, கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா பாரு, அப்புறம் போய் அடியார் கும்பிடுப்போம் அப்படின்ட்டு. அடியவர்களை வணங்கினா இந்த வினையிலிருந்து தீர்வதற்கு உபாயம் இருக்கிறது, மறந்துடாதீங்க. அடுத்த வரி பாருங்க, வினை தீர நுகர்வினையின் வாசனை தீர. கொண்டு வந்ததுதான் நுகர்வினை, அது இப்ப தாக்குது. அந்த வாசனை தீர வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்? ஞானத்தைன்னு சொன்னார் இல்லையா, அந்த ஞானத்தை என்பது அடியவர்கள் பாருங்க, ஞானத்தை மெய்ஞானத்தை உடைய சிவபத்தரை நாடி தொழவே அது நீங்கும். நீ அடியார தேடி போய் கும்பிடியான்னார். அதனாலதான் சிறு தொண்டை தேடுனார். வீட்டை விட்டுட்டு போய் தேடுறாரு. இன்னைக்கு ஒரு அடியவரும் காணலையே, இன்னைக்கு ஒரு அடியவரும் காணலையே தேடினாரு. அப்புறம் அது தேடி கண்டுபிடிச்சு வந்தா ஒருத்தர் உட்கார்ந்தாரு. அவர் என்ன சொன்னாரு, உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா, ஆர்த்தி மரத்துல போய் உட்கார்ந்து வீட்டுக்காரர் அங்க வர சொல்லுவான்னு போயிட்டாரு. இவர் அங்கேயே வாட்டத்தோட வர்றாரு. இன்னைக்கு ஒரு அடியவரும் காணலையே. சுவாமி ஏன் வாடி இருக்கிறீங்க? ஒரு படியவரையும் காணல அப்படின்னாரு. அப்பதான் அவங்க சொன்னாங்க, இல்ல இல்ல ஒரு வடநாட்டு துறவி வந்தார். எங்க எங்க அவரு மலர்ச்சியோட கேட்டாரு. இல்ல சாமி, நான் சொன்னேன் இங்க இருக்க வைக்க வேண்டாமா அப்படின்னாரு. பணியாளரும் சொன்னாங்க, இல்ல இல்ல நாங்க சொன்னோம் கேட்க மாட்டேன்ட்டாரு, ஆண் துணை இல்லாத விட்டு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சாமி போயிட்டாரா? இல்ல இல்ல அத்தி மரத்துக்கு கீழே போய் உட்கார்ந்துக்கிறார், நீங்க வந்தா உங்களை வர சொன்னார். அவ்வளவுதான். அடுத்த பாட்டு அங்க போய் நிக்கிறாரு. நடந்தாரு, போனாரு, வந்தாருன்னு சொல்லல. அடுத்த பாட்டு என்ன பண்ணிட்டாரு, இந்த வேகமா காட்சி மாற்றம்னா என்ன பண்ணுவாங்க டைரக்டர், கட் பண்ணி விட்டு நேரம் அங்க காட்டிடுவான். நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் உங்களை டாக்டர் வர சொன்னாருன்னா, இவர் கதவை திறந்தாரு, வெளியே போனாரு, போட்டு டிரைவர் பார்த்தாரு, வா வாங்கினார், வண்டி என்ன உட்காந்து, ஏன் கொஞ்சம் டைம் வந்துச்சுன்னா ஏறி உட்கார்றது, வண்டி போறது, எங்கெல்லாம் போயிட்டு இருந்து காட்டிட்டு இருக்கலாம். இதே ஃபாஸ்டா மூவ் ஆகணும், என்ன பண்ணலாம், கட் பண்ண ஹாஸ்பிட்டல் கதை திறக்க மாதிரி காட்டுனா என்ன அர்த்தம், வேகமா போயிட்டாங்கன்னு அர்த்தம். அவ்வளவு வேகமா வண்டி போயிடுச்சுன்னு அர்த்தம். சைக்கிளர் பாட்டிலே ஸ்கிப் பண்ணிட்டாரு. எங்க சிறு தொண்டர் வீட்டை விட்டு வெளியே போனாரு, தெருவில் நடந்தாரு, கோயிலுக்கு போனாரு, நுழைஞ்சாரு, ஆத்தி மரக்கிற இடத்துக்கு நடந்து போனார், அதெல்லாம் சொல்லல. இங்க முடிச்சாரு, அங்க நிக்கிறாரு. ஏன் அவ்வளவு வேகமா போயிட்டாருன்னு அர்த்தம். இது நீங்க சேக்கிழார் அனுபவிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு காட்சி. போனாரு, கேட்டாரு, அப்புறம் அவர் என்னெல்லாம் சொன்னாரு நம்ம எல்லாம் விரிவா பார்த்து தெரியுங்களா. சரி, அப்ப அடியவரை அவர் தேடினார். ஏன் தொண்டு செய்யணும், அதனால தேடினார். இது அவரை பார்க்கிறோம். அதே தொண்டு செய்கிற அடியவரை பெருமான் தேடி வந்தார். யார் இளையான்குடி மாணவருக்கு அவர் தான் தேடி வந்தார். எப்பா நீ பசியோடு வந்திருக்கிறான், ஏதோ ஒன்று பண்ண சோறு போடுன்னு உட்காந்துக்கிட்டார். அவரு தான் எவ்வளவு அருள் திறத்தின் துணையால தேடினார் என்று நம்ம பார்க்கணும். அப்ப இறைவன் தேடி வந்து அருள் செய்கிறவன். ஏன் நீங்க அந்த தவத்தை செய்து வந்தா அவன் நாடி வருகிறான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இங்க அடியவரை நீ நாடுங்கிறார். அதாங்க சொல்றார். எனவே நீ வினை தீர வேண்டும் என்றால் தேடி சென்று வழிபடவே நுகர்வணியின் வாசனை தீங்கி மெய்ஞானம் மேம்பட்டு நிற்கும். ஆனத்தால் ஆகையால் என்பது. எனவே ஆனனால அன்பில் தொழ் ஆதலால் மெய்ஞானியாகிய சிவபக்தர்களை அன்பினால் வழிபடுக. இப்பாடலில் சிவபக்தரை வழிபடுதல் வற்புறுத்த பெற்றது. எனவே ஞானத்தை என்பது ஞானத்தை உடைய சிவபக்தரை சுற்றிற்று அப்படின்னு கொடுத்துட்டாருங்க. எனவே அடியார்களை வணங்குனா என்னையா கிடைக்கும்? கீழே ஒரு குறிப்பு பாருங்க, அடுத்த வரிக்கு அடுத்த பத்தி பாருங்க. சிவனடியார்களை வழிபடுதலால் தீய எண்ணங்கள் நீங்கி மெய் உணர்வு தோன்றும். அடியார்களை கும்பிட்டீங்கன்னா இது நடக்குங்கிறார். நுகர்வினையின் பயன் அடியாருடன் சேர்ந்து இருக்கும் போது அதிக தொல்லை தராது. இப்ப உள்ள உட்கார்ந்து வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கும். கதவை திறந்து வெளியே போனே வாங்க வாங்க உங்களுக்காக தான் காத்து நிக்கிறேன் அப்படின்னு நிக்குதா இல்லையா? நிறைய நாள் நம்மளே அனுபவிச்சிருக்கிறோம். பேசாம கோயில போய் கம்முன்னு பாடிட்டு இருந்திருப்பா, இங்க வந்த உடனே அடுத்து ஆரம்பிச்சிட்டீங்கப்பா உங்க தொல்லைய அப்படி நிக்கிறமா இல்லையா? அது மாதிரி அடியார்கள் இருக்கிற வரைக்கும் அது கொஞ்ச நேரம் சிவனடியார் நாம எட்டி நிற்போமையா போயிடக்கூடாதுன்னு பக்கமே வராது. எனவே அடியாரோடு சேர்ந்து இருக்கும் போது அதிக தொல்லை தராது. ஆதலால் சிவஞானியாகிய அடியவருடன் சேர்வதாலும் அவர்களை வழிபடுவதாலும் வினை நீக்கம் பெற்று ஞானத்தை அடையலாம். எனவே சிவலிங்க திருமேனிய வழிபாடு செய்யுங்க. அத்துவிதி அவனை ஞானத்தால தொழு அப்படின்னு முன்ன பாட்ட சொன்னாரு.
இங்க வினை தீர வேண்டும். எந்த வினை தீர? கொண்டு வந்த நுகர்வினை தீர வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்? அடியவர்களை வழிபாடு செய் அப்படின்னா. சரி, இனி மூணாவது பாட்டு குருவை வணங்கக்கூடிய குரு வணக்கத்தை சொல்லுகிற பாட்டுங்க. குருநாதனை வணங்கணுமா? நிச்சயமாக வணங்கணும் அப்படின்னா. ஏன்? அவர் வழியாத்தாயா உனக்கு இதெல்லாம் கிடைச்சது. இந்த நம்ம பூசுற திருநீர் அவர் தான் கொடுத்தார், இந்த வேடம் அவர் தான் கொடுத்தார். எனவே அந்த சிவத்தை அறிவதற்கு அவர் வழியாத்தான் இதை கொடுத்ததுனால அவரை மறந்து விடக்கூடாது. நீ முன்ன அவரை நான் பார்க்கல, அவரை கண்டுக்கல, அவரை நான் கும்பிடலை அப்படின்னா தப்பு இல்லை. அவர் என் பக்கத்தில் தான் இருந்தார், எனக்கு அவர் குருனே தெரியாது, அவர் கும்பிடவே இல்லை. நான் பழித்து சொன்னேன், ஒரு வேஷம் போட்டு சுற்றுது பார்த்தியா அப்படின்னு கூட பேசியிருப்பேன், அது தப்பு இல்லை. ஆனால் அவரை அறிந்த பிறகு அவரை வணங்காது இருப்பது பிழை. அவரை அறிந்த பிறகு அவரை நம்ம நன்றியோடு வணங்கலைன்னா அது குற்றமாயிடுனார். பாட்டை பாருங்க. தன்னை அறிவித்து தான் தானாக செய்தானை பின்னை மறத்தல் பிழை அல்லது உன்னவனே தானே தானா செய்து தெய்வம் என்றும் தெய்வமே மானே தொழுகை வரி தன்னை அறிவித்து தான் தானாக செய்தார் பின்னை மறத்தல் பிழை. அதுதான் இங்கே சொல்லப்பட்ட செய்தி. தன்னை அறிவித்து, அதாவது நான் யார் அப்படிங்கிற கேள்விக்கு குருநாதன் வந்துதான் எனக்கு சொன்னான். நீ சித்தும் இல்லை அசத்தும் இல்லை, நீ சதசத்துன்னு அவன் தான் சொன்னான். அவன் சொல்ல வரைக்கும் எனக்கு தெரியல. நான் அது வரையும் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன்? ஒரு கட்டத்தில் அசத்துன்னு உடம்பு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அவன் வந்து சொன்னபோது உடம்பு நான் இல்லைன்னு தெரிஞ்சுது. உடனே பிரம்மம் தான் நான் நினைச்சேன். அட பிரம்மம் நீ இல்லடான்னு சொன்னார். அப்ப பிரம்மம் நான் அல்ல, அசத்து நான் அல்ல, பிறகு நான் யாரியா அப்படின்னு சொன்னனே. நீ ரெண்டையும் அறிபவன், இரண்டாலும் அறிபவன், இரண்டையும் அறிகிறபோது அதுவே ஆக இருந்த அறிபவன் என்று அவன் சொன்னவர் தான் தெரிஞ்சிச்சு. எனவே என் குரு சொல்லனா எனக்கு இதெல்லாம் தெரியாம போயிருக்கும். எனவே என்னை முதல்ல எனக்கு அறிவித்தவன் என் குருநாதன். எனவே தன்னை அறிவித்து ஆன்மாவாகிய தன்னுடைய இயல்பை உணர்த்தி, என்னுடைய நிலைமை இதுதான் எனக்கு உணர்த்தினான். அது தான் தானாக செய்தானே, சிவமாக செய்த குருநாதனை, இந்த ஆன்மாவை சிவத்தன்மை உடையவனாக ஆக செய்த அந்த குருநாதனை பின்னை மறத்தல் பிழை அல்லது பாருங்க, அவ்வாறு செய்ததை செய்த பின் மறந்து விடுதல் பிழை அல்லது முன்பு அறியாமையால் செய்த மறந்த குற்றம் போல மன்னித்தற்கரிய குற்றம் அன்று. அப்பனா என்ன அர்த்தம்? முன்ன நீங்க அவரை கும்பிடல, மன்னிச்சிடலாம். ஆனா இப்ப கும்பிடா முட்டினா மன்னிக்கலாம் முடியாதியா, இது கழுவாய் கிடையாது. அதனாலதான் குருவருளால் வைத்தபடி இருக்க மாட்டாத மாந்தருக்கு சித்த சலனமாம் தினம். 1 கோடி ஆகமங்கள் உணர்ந்தும் பெருகுதவம் சித்தி எல்லாம் பெற்றும் அப்படின்னு சிவபோசாரத்துல ஒரு பாட்டு உண்டுங்க. நீங்க என்ன தவத்தை வேணாலும் தரலாம், என்ன சித்தி வேணாலும் தரலாம், ஆனால் குரு அருளால் வைத்தபடி இருக்க மாட்டாத மாந்தருக்கு சித்த சலனமாம் தினம்னு. எனவே குருவை மறத்தல் பிழை, மறந்துடாதீங்க. அவரை முன்ன மறந்திருந்தல் என்பது பிழை இல்லை. எனக்கு அவர் குருனே தெரியாது, அதனால தப்பு இல்லை. ஆனா குரு என்று ஒருவரை அறிந்த பிறகு அவர் வழியாகத்தான் நான் என்னை அறிந்தேன், அவர் வழியாகத்தான் நான் சிவத்தை அறிந்திருக்கிறேன். எனவே என்னையும் சிவத்தையும் எனக்கு அறிவித்த அந்த குருநாதனை நான் மறந்து போதல் என்பது பிழை. அது மன்னிக்க இயலாத பிழைத்தார், மன்னித்தற்குரியது அன்று. எனவே முன்னவனே முதல்வனே தானே தானாக செய்து ஆன்மாவாகிய தன்னை சிவமாக செய்தாலும், யாரு? முன்னவனாகிய இறைவர். முதல்வனே ஆன்மாவாகிய தன்னை சிவமாக செய்தாலும் தெய்வம் என்றும் தெய்வமே. தெய்வம்னா அடிமைன்னு பேர். அடிமை என்றும் அடிமைதான். நேற்று பாசத்துக்கு அடிமை, அதாவது ஆணவத்துக்கு,
இன்னைக்கு கண்மம் மாயை போட்டு மும்மலத்துக்கு அடிமை, நாளைக்கு சிவத்துக்கு அடிமை. நம்ம காலை சிந்தித்தது போல எங்க இருந்தாலும் அடிமையா தான் கிடக்கணும். அது சிவத்துக்கு அடிமையா இருந்தா இன்பம் உண்டு. எனவே தெய்வம் என்றும் தெய்வமே, இறைவனுக்கு அடிமையாகிய ஆன்மா எக்காலத்தும் அடிமையே. நேற்றும் அது அடிமைதான். நீங்க மலத்துல கிடந்த போது அவனுக்கு அடிமைதான். இன்னைக்கு பாசத்துல கட்டுண்டு உடம்புல வினையில கிடக்கும் போது நமக்கு அடிமைதான். அதை உணராம இருக்கிறோம். நீங்க உணர தொடங்கும் போது நாம் என்றும் அவனுக்கு அடிமை என்பதை உணரலாம். எனவே அடிமையே ஆகும். எனவே மானே தொழுகை வலி அப்பெரியோனாகி இறைவனை வழிபடுதலே ஆன்மாவுக்கு வலிமை தருவதாகும். எனவே ஏன் குருநாதனை வணங்கணும் அப்படின்னு கேட்டா, அவரை வணங்குவதுதான் உமக்கு என்ன கிடைக்கும், வலிமை கிடைக்கும் என்று இங்கே கொடுத்திருப்பதை காண்கிறோம். எனவே 3 இடங்கள்ல நாம வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை 3 பாடல் கொடுத்துட்டார். எனவே முதல்ல சிவலிங்க திருமேனி, 2வது சிவன் வேடத்துக்குரிய அடியவர், 3வது குருநாதனை தொழுதல் வேண்டும் அப்படின்னார். சரி, இவ்வாறு 3 இடங்கள்ல வழிபாடு செய்தல் இன்றியமையாதது என்பதை அறிவுறுத்திய ஆசிரியர் பாடலினுடைய இந்த நூலினுடைய நிறைவாக ஒரு பகுதிக்கு வரார். அதாவது சிவஞான போதம் என்ற நூல் யாருக்கு உரியது? ஒருமலம் உடையவருக்கா, இருமலம் உடையவருக்கா, மும்மலம் உடையவருக்கா அப்படின்னு கேட்டா, இது ஒருமலம் உடையவருக்கு அல்ல, இருமலம் உடையவருக்கும் அல்ல, நம்மளை போல இருக்கிற ஆட்களுக்கு தான். ஏன் அப்படின்னு கேட்டா, ஒருமலம் உடையவருக்கு அறிவுக்குள்ள உணர்த்துவான், அவங்களுக்கு உபதேசம் வேண்டியதில்லை, நூல் வேண்டியதில்லை, எதுவும் வேண்டியதில்லை. இருமலம் உடையவருக்கு முன்னே வந்து தோன்றி மான் மழுவோடு கண்டம் கருத்துவனாக வந்து அவங்க உபதேசம் பண்ணுவோம். அவருக்கு அது வந்து அவங்களுக்கு புத்தகம் வேண்டியதில்லை. நமக்கு அப்படி இல்லை. அவர் உள்நின்று உணர்த்தினா பத்தாது, முன்னின்று உணர்த்தினாலும் பத்தாது, புத்தகம் வேணும். புத்தகம் கொடுத்துட்டா போதுமாயா? அதுக்கு உரை வேணும். உரை இருந்தால் போதுமா? வகுப்பு வேணும். வகுப்பு இருந்தால் உணர்ந்துருமா? வகுப்பு நடத்திட்டே இருக்க உணர்வோம். ஒரே நாள் நடத்தியாச்சு உணர்ந்துருவான்னு கேட்டால் இல்லை. ஏன் நம்ம படிப்படியாக தான் உணர்வோம், கொஞ்சம் கொஞ்சமாக தான் உணர்வோம், மறந்து தான் உணர்வோம். நாங்கள் உணர்வோம், மறப்போம், மறந்தவர் மறுபடியும் உணர்வோம், மறுபடியும் மறப்போம். இதுதான் நமக்கான இடம். எனவே நமக்கு உணர்த்துவதற்குத்தான் நூல் தேவை. இங்கே தான் குரு வேணும், நூல் வேண்டும், உபதேசம் வேண்டும், நூலுக்கு உரை வேண்டும், இத்தனையும் தேவை நமக்கு. அவங்க மேல இருக்கிற 2 பேர்த்துக்கு அப்படிலாம் இல்லை. அப்படி நினைச்ச மாத்திரத்தை உணர்த்துவார் ஒரு மலத்தாருக்கு. இருமலத்தாருக்கு முன்ன நின்ற மாத்திரத்துல அவங்களுக்கு அறிவு கலக்கம் காணாம போயிடும். நமக்கு அப்படிலாம் இல்லைங்க. இத்தனை பாடும் சிவன் நமக்காக பட்டாகும் இல்லைங்களா? அவன் நமக்காக இத்தனையும் இறங்கி 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 செய்து கொடுத்தான் தான் நாம ஏதோ தெப்பு தேறி கொஞ்சம் சிவத்தை நோக்கி நகர முடியும் என்பதை இந்த பாட்டு சொல்லுகிறது. பாட்டை பாருங்க. சிவன் என்னும் அந்த தர, சிவன் என்னும் அந்த தர சிந்தை நேர் நோக்க, சிந்தை நேர் நோக்க பவம் இன்றாம், பவம் இன்றாம் கண் வாசகத்தின், வாசகத்தின் சிவம் உண்டாம், சிவம் உண்டாம் ஒன்றும், ஒன்றும் இரண்டும், இரண்டும் மலத்தார்க்கு, மலத்தார்க்கு இங்கு, இங்கு ஒன் குருவால், ஒன் குருவால் இன்று, இன்று இந்நூல், இந்நூல் மலர்க்கு, மலர்க்கு சொல்லும்போது சொன்னார். இந்த நூல் யாருக்கு அப்படின்னா 3 மலம் உடையவருக்கு தான் இந்த நூல். சிவம் என்னும் அந்த தர. இந்த நூல்ல இப்ப நூலை முடிக்க போறார். இந்த நூல் தொடங்கும் போது முதல் வெண்பா, முதல் படிச்சோம்னா அவன் அவள் அது எனும் அவை அப்படிங்கிற அந்த முதல் சூத்திரத்துல முதல் வெண்பா படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆன்மாவை என்ன தெரியுமா சொன்னாரு? அறிவில்லாதவனேன்னு சொன்னார். அதுக்காக ஞாபகம் இருக்கான்னு தெரியல. புத்தகம் கையில் தானே வச்சிருக்கிறோம், எடுத்து பாருங்க. நம்மளை முத என்ன சொன்னாருன்னு பாருங்க. முதல் நூற்பாவில் முதல் அதிகரணத்துல வருகிற எடுத்துக்காட்டு வெண்பா, அதுல பாருங்க. முதல் சூத்திரம் முதல் வெண்பால முதல் பாட்டுல வரும்போது பாருங்க. பேதாய், அதாவது பக்கம் சொல்லிடும் பாருங்க, 30வது பக்கம். அதான் முதல் வெண்பா. பூதாதி ஈரும் முதலும் துணையாக பேதாய். இந்த பேதாய் என்ற சொல்லுக்கு அறிவில்லாதவனேன்னு பொருள்.
அப்படின்னு ஐயாவே கொடுத்துருக்கிறார். எங்க கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும், பேதாய் அப்படிங்கிற சொல்லுக்கு அறிவில்லாதவனே என்று பொருள். அப்ப இங்க சொல்லும்போது இங்க சிவஞான போத வகுப்பை மெய்கண்டாட்ட முதல்ல கேட்க வந்த மாணவன் அறிவில்லாதவனா இருந்தான். சரிங்களா? 12ஆம் நூற்றாண்டுக்கு வந்தவொடனே என்ன ஆயிட்டான் பாருங்க. நூல்ல இது சிவன் சீவன் என்ற நிலைமை நீங்கி, ஏன்னா நாம எல்லாரும் மெய்கண்டாரெல்லாம் இப்படி இல்லை, நாம இன்னும் பொய்கண்டாரத்தான் இருந்துட்டு இருக்கோம் இல்லைங்க. நாம காண்பதெல்லாம் பொய்யா தான் இருக்குது, மெய் என்ன காண்ற பக்குவம் அல்ல. ஒரு கால் வரும்போது நாமளும் இந்த ஆமாயா இது சத்தியமா இந்த உண்மைன்னு சொல்லலாம். இங்க சொல்ல சிவன் என்னும் அந்த தர, சீவன் என்ற நிலைமை நீங்கி சிவம் என்ற தன்மையுடைய சித்தாந்தத்தை உடைய மாணாக்கனே. இப்ப அந்த சிவம் என்னும் அந்த தர, அந்த தர இந்த சொல்லுக்கு என்ன பொருள் கேட்டா, நீ நேற்று வரைக்கும் சீவனாயிருந்த இந்த நூலை குருநாதர் வழி கேட்டு சிந்தித்து தெளிந்து நிட்டை அணு வாய்க்க பெற்று சீவன் முத்தராகி அடியார் கூட்டத்தோடு நீ இணைந்திருப்பதனால சித்தாந்தத்தை சிந்திக்கக்கூடிய நல்ல மாணாக்கனே அவன் உயர்ந்தான் அந்த நூல்ல. இவ்வளவு அப்ப என்ன தெரியுது பாருங்க, இந்த நூல்லையே மெய்கண்டார் அந்த நுட்பத்தை வைத்திருக்கிற. அப்ப அறிவு வளர்ச்சி இல்லாத இருக்கிறவங்க, மயக்கத்தில் இருக்கிறவங்க இந்த நூலை படிக்க 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 அறிவு ஒரு நாள் வளர்ந்து நிற்கும். இந்த நூலில் நிற்கக்கூடிய குருவும் உபதேசமும் அந்த அறிவை மேல் நோக்கி அழைத்து செல்லும் என்பதை இந்த வரிகள் நமக்கு உணர்த்து பாருங்க. எனவே அந்த சித்தாந்தத்துடைய மாணாக்கனே ஒன்றும் இரண்டும் மலர்த்தாக்கு, அதாவது ஒரு மலமுடைய விஞ்ஞான கலர் இருமலமுடைய பிரளயாக ஆகியோருக்கு சிந்தை நேர் நோக்க, அதாவது முறையே வெளிப்படாமல் அறிவுள் நின்று அருட்பார்வையால் நோக்குதலும். யாருக்கு? ஒரு மலம் உடையவருக்கு. கண் வாசகத்தின், அதாவது இருமலம் உடையவர் முன்ன தோன்றி நின்று கண்ணில் பார்த்த மாத்திர அவங்களுக்கு தெளிவு கிடைச்சிடும். தெய்வ வடிவில் நின்று திருநோக்கு, அதாவது அந்த வகையில பரிசம் வாசகம் முதலியவற்றால் செய்யும் தீக்கைகளாலும் பவம் என்றான் பிறவிக்கு காரணமாகிய பசுத்துவம் இல்லாமல் நீங்கும். சிவம் உண்டான், சிவமாம் தன்மை ஏற்படும். இவ்விருவருக்கும் சிவஞான போத நூல் வேண்டுவதில்லை. எனவே ஒரு மலம் உடையவருக்கும் இருமலம் உடையவருக்கும் என்ன வேண்டியதில்லை, நூல் தேவையில்லை. எனவே ஒரு மலம் உடையவருக்கு அறிவுக்குள்ளேயே நோக்கி உணர்த்திடுவான், இருமலம் உடையவருக்கு கண் மற்றும் வாசகம். எனவே அவருடைய திருநோக்கு பரிசம் வாசகம் முதலியவற்றாலேயே தீக்கை கொடுத்து பவத்தை பிறவி இல்லாமல் செய்துவர். எனவே இவ்விருவருக்கும் இந்த சிவஞான போத நூல் வேண்டுவதில்லை. மும்மை மலர்க்கு, மும்மலம் உடைய சகலருக்கு இன்று, அதாவது இந்நூல் இக்காலத்தில் இச்சிவஞான போதம் ஆகிய ஞான நூல் என்ன ஆகுது, வேண்டும் என்று அறிவுறுத்தினர். இங்கு ஒன்குருவால் இவ்வுலகத்தில் அனுபவமுடைய ஞானாசிரியரால் போதிக்கப்பெறும். இந்நூல் அனுபவமுடைய தேசிகனால் அன்றி விளங்காது என்பார். ஒன்குருவால் என்று குறித்தார். எனவே அந்த ஞான நெறியில் நின்று அதை உணர்வுணும் அப்படிங்கிறது தான் அனுபவமுடைய தேசிகன் என்று இங்கே குறித்திருக்கிறார். சிவபெருமான் உயிரை தானாக செய்தமையால் சீவன் என்ற தன்மை நீங்கி சிவம் என்று கூறப்படும் தன்மையை பெற்ற வேதாந்தத்தின் தெளிவாக சித்தாந்தத்தை உடைய மாணாக்கனே சிவபெருமான் விஞ்ஞானகலருக்கு அவருடைய அறிவு நின்று உணர்த்துவான். பிரளயாகலருக்கு 4 தோள் நீலகண்டம் முதலிய வடிவுடையவராக தோன்றி அருள் புரிவான். இருவருக்கும் வேறான மும்மலம் உடைய சகலருக்கு இந்த உலகத்தில் சிறந்த ஞான குருவால், அதாவது சிவஞான போதமாக இந்நூல் போதிக்கப்படும். அந்தம் என்ற வேதாந்தம், தரம்னா மேலான, வேதாந்தத்தின் மேலான சைவ சித்தாந்தம் வல்லவனை அந்த தர என்றார் என்று குறிப்பு கொடுத்துட்டாருங்க. சரி, இதை முடித்து இப்ப நூல் இதுவரைக்கும் சொல்லப்பட்ட செய்தி. இப்ப இந்த நூலுக்கு ஒரு பாடல் ஒன்று உண்டு, சிறப்பு பாயிரம் என்று நூலாசிரியர் பேரும் கடைசியா கொடுத்திருக்கிறாங்க. அந்த பாடலை பார்த்தா இந்த நூல் நிறைவுக்கு வருகிறது. பாடல் பாருங்க. எந்தை சனற்குமரன் ஏத்தி தொழ இயல்பாய் நந்தி உரைத்து அருளும் ஞான நூல் சிந்தை செய்து தான்
தரணியோர் தாம் உணர ஏது திருட்டாந்தத்தால் இன்று. அதாவது இது கைலாய பரம்பரை. அது சொல்லும்போது அந்த சனற்குமாரர் என்று சொல்லக்கூடிய அவரிடத்திலிருந்து நமக்கு வந்த ஞான சத்திய ஞான தரிசனிகள் பரஞ்சோதியார். பிறகு அவர் வழிதான் இவருக்கு அந்த ஞானம் கைவரப்பெறுகிறது என்பதனால அந்த மரபை அப்படியே சொல்லுகிறார். எனவே நந்தியம் பெருமான், சத்திய ஞான தரிசனிகள், அதுக்கப்புறம் பரஞ்சோதியார் அப்படிங்கிற அந்த பரம்பரையை சொல்லுகிற வண்ணமாக எடுக்காட்டி எந்தை சனற்குமாரன் அப்படின்னு அவர் தான் அந்த 4 பேர்த்துல ஒருத்தர். ஆலமர் செல்வரில் இருக்கக்கூடிய சனகர், சனந்தர், சனாதனர், சனற்குமார் என்று 4 பேர். அதுல அவர் தான் முதலாம். அவரிலிருந்து வந்தவர் தான் சத்திய ஞான தரிசினிகள். சத்திய ஞான தரிசினிகளிலிருந்து வந்தவர் தான் பரஞ்சோதியார். அந்த பரஞ்சோதியார் தான் மெய்கண்டாருக்கு ஞான உபதேசம் செய்கிறார் அப்படிங்கிறத சிவப்பிரகாசம் படிக்கும்போது, அந்த பரம்பரையை படிக்கும்போது நம்ம பார்த்தோம். அதனால எந்தை சனற்குமாரன், எம் ஞான தந்தையாகிய சனற்குமார முனிவர் ஏத்தித்தொட துதித்து வணங்க நந்தி உரைத்தருளும் ஞான நூல். இது குருநாதன் சொன்ன நூல். நந்தியம்பெருமான் சனற்குமாருக்கு சொன்னாரு, அவர் அவருடைய மாணாக்கருக்கு சொன்னார். இப்படியே வழி வழியா வந்து மெய்கண்டாருக்கு சொன்னாங்க, மெய்கண்டார் நமக்கு சொன்னார். அதாங்க அந்த பரம்பரை. இப்ப இங்க வந்து நீங்க என்னவா கருதணும்னா, நூலா சொன்னாங்களா அப்படின்னு கேட்டா உபதேசமாக சொல்லப்பட்டது. அதை கேட்டு சிந்தித்தார், தெளிந்தார், நிட்டை அனுபவம் கைவரப்பெற்ற நிலையில நாம் உய்வதற்காக மெய்கண்டார் இதெல்லாம் கொடுத்திருக்கிறார் பாருங்க. எனவே ஏத்தி தொழ ஞான நூல் திருநந்தி தேவர் உபதேசித்தருள ஞான நூலினை சிந்தை செய்து சிந்தித்து ஆராய்ந்து தரணியோர் தாம் உணர, இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் இந்த சித்தாந்த ஞானத்தை உணரும் பொருட்டு ஏது திருட்டாந்தம், திருட்டாந்தம் எடுத்துக்காட்டுன்னு பாருங்க. எனவே ஏது எடுத்துக்காட்டு முதலியவற்றால் மெய்கண்டான், மெய்கண்ட தேவர் இன்று உரைத்தான். அவர் இந்த நூலை நமக்கு தமிழில் செய்து கொடுத்திருக்கிறார். பாருங்க, சிவஞான போதம் என்ற தமிழ் மொழியில் முதல் நூலாக செய்தான். மெய்கண்டாரும் அருணந்தி சிவமும் சிவஞான போதம் என்றும் எங்கும் நூலின் பெயரை குறிக்கவில்லை. ஆக இந்த நூலுக்கு சிவஞான போதம் என்ற பெயரை மெய்கண்டார் எங்கேயும் குறிப்பிடல, அருணந்தி சிவம் குறிப்பிடல. அதை அந்த பெயரை முதல் சொன்னவர் உமாபதி சிவம் தான். தெரித்த குரு முதல்வர் சிவஞான போதம் செப்பினர் என்று சிவப்பிரகாசத்தில் குறிப்பிட்டுள்ளார் என்று ஆசிரியர் இந்த உரை நமக்கு நிறைவு செய்து தருகிறார். எனவே அந்த வகையில் இந்த சிவஞான போதம் என்பது சித்தாந்த சாத்திரங்களுடைய மகுடமாக இருப்பது. இந்த நூலினுடைய வழி நூல்களால்தான் சிவஞான சித்தியார், 20 உண்மை விளக்கம், அதன் உமாபதி சிவன் கொடுத்திருக்க 8 நூலுமே இந்த ஒரு நூலினுடைய ஒவ்வொரு பகுதி எடுத்து விரித்து சொன்ன நூல் தான். எனவே இவை எல்லாம் கொண்டு வந்து ஒருங்கே சேர்த்தா அது சிவஞான போதம். இதில் அடங்காது எஞ்சி இருப்பது என்பது திரு உந்தியாரும் திரு களிற்றுப்படியாரும். ஏன்னா அந்த சித்தாந்த மரபுல அது வேறு மரபு, இது வேறு மரபுங்க. எனவே களிற்றுப்படியாரும் திரு உந்தியாரும் உயவந்த தேவ சந்தானம் என்ற மரபுக்குரியது. யோக அடிப்படையில் அந்த நூல்கள் அமையப்பெற்றிருக்கின்றன. இது நமக்கு இந்த வகையில் அமையப்பெற்றிருக்கிறது என்பதை திருவொரு கருணை முன்னின்று அருள் செய்ய நாம் இவ்வளவு மாதங்கள், ஏறத்தாழ ஒரு சில ஆண்டுகள் எடுத்துக்கொண்டு இந்த நூலை சிந்தித்து இருக்கிறோம். சில செய்திகள் கடினமாக இருந்தாலும் நிறைவாக சொல்லுகிற செய்தி அதுதான். தவம் இருந்தால் குரு வாய்ப்பார், குரு இருந்தால் தான் ஞானம் கைவரப்பெறும். எனவே நமக்கு இன்னைக்கு எனக்கு குரு வேண்டாம், என்னுடைய அறிவு மறுத்திருந்தாலும் ஒரு நாள் எனக்கு தவம் நிறைவாகிற போது என் அறிவு நிச்சயம் அதை உணரும். அது உணர்கிற பொழுது நான் குருவை தேடலாம், அல்லது குரு என்னை தேடி வரலாம். 2ல் எது வேணாலும் நிகழலாம். அப்படி நிகழ்கிற போது அந்த உபதேசம் நம் அறிவை மெல்ல 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 பக்குவப்படுத்தி அவனை நோக்கி அழைத்து செல்லும். எனவே குரு உபதேசம் சித்தாந்த சாஸ்திரத்தின் வழி ஒரு உயிருக்கு இன்றியமையாதது. அந்த உபதேசத்தை சிந்திக்க மந்திர மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். சமயம், விசேடம், நிர்வாணம் என்று நம்மளும் அடுத்தடுத்த படிநிலைகளை வளர்ந்து செல்வோம். அப்படி வளர்ந்து செல்லுகிற பொழுது இந்த உலகத்தை அவனுடைய கொடை என்றும்
நமக்கு கிடைத்த இது வாய்ப்பு என்பதும் அவனுடைய திருவடி பற்றுதலே பிறப்பினுடைய நோக்கம் என்பதும் புலப்படும். அது வரைக்கும் நமக்கு என்ன தோணும்னா, நாம் வந்திருக்கிறோம், பிறந்திருக்கிறோம், ஏதாவது ஒரு தொழில் செய்யணும், பொருள் ஈட்டணும், நம்ம குழந்தைகளை பார்க்கணும், பேரம்பேத்திகளை பார்க்கணும், எல்லாருக்கும் வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும், நம்ம சம்பாதிக்கத்தான் வந்திருக்கிறோம்னு அறிவு அங்கே நிற்கும். நீங்கள் அருள் வயப்படப்பட நான் இதுக்கு வரலையா, கடலை கடக்கிறதுக்கு வந்திருக்கிறேன், இந்த பிறவி கடலை கடப்பதற்கு வந்திருக்கிறேன், சாமி எனக்கு கொஞ்சம் நெருக்கமான வாய்ப்பை கொடுத்துக்க, எப்படியாவது கடை தேறி விட வேண்டும் என்ற எண்ணத்தை குருவின் உபதேசம் நமக்கு கொடுக்கணும். அந்த மந்திரம் நமக்குள்ள அதைத்தான் விளைவிக்க வேண்டும் என்பதுதான் அடிப்படையாக இருக்கிறது. எனவே நாம் எப்போ செய்த தவம், நானேயோ தவம் செய்தேன், சிவாய நம என பெற்றேன், தேனாயின் அமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான் என்று மணிவாசகர் அருளியிருக்கிறார். இங்கே கடைசியாக நாம் பார்க்கும்போது குரு வழிபாடு, லிங்க வழிபாடு, சங்கமம், அடியார் வழிபாடு, நாயன்மாருடைய வரலாற்றை எடுத்துட்டா எல்லாத்தையும் இந்த மூணுக்குள்ள அடக்கிடலாம். யாரெல்லாம் சிவலிங்க திருமேனி வணங்கினாங்க, யாரெல்லாம் அடியவரை வணங்கினாங்க, யாரெல்லாம் குருவை வணங்கினார்கள், அவங்க 3 பேருமே முத்தி பெற்று போயிருக்கிறாங்க. 3மே கைவரப்பட்டது எல்லாருக்கும் அல்ல. நீங்கள் அப்படி சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். கண்ணப்பருக்கு சிவலிங்க வழிபாடோடு சரி, அடியவர் வழிபாடு வாய்க்கலை. அவருக்கு வாய்த்து தானே இல்லை, அவருடைய சூழல் அவ்வளோதான் அமைய பெற்று இருக்குதுன்னு பார்க்கிறோம். இப்போ அடுத்து நம்முடைய திருநீலகண்டர், இளையான்குடி மாறனார் போன்றவங்க அடியவர் வழிபாட்டிலே விட்டாங்க. அங்கே குருவையோ அல்லது வேற எதையும் நம்ம பார்க்கணும். அடியார் மீது முதல்ல சிவமேல அன்பு வந்தால் தான் அவங்களுடைய அடியார் மேல அன்பு வரும். நிச்சயமா அவங்க பெருமான் மீது அன்புடையவர்கள் தான். அதனால அடியாருக்கு அந்த அன்பை காட்ட முடிஞ்சுது. எனவே அவங்களுக்கு அந்த 2 வாய்த்து இருக்கிறது. அந்த வகையில் நம்ம பார்க்கலாம். குருவினுடைய வழிபாடுன்னு பார்க்கும்போது பெருமிழலை குறும்பர், நம்முடைய அப்பூதி அடிகளார் போன்ற பெருமக்கள் அந்த அன்பு நிலையில அவங்க குருவா ஏற்றுக்கொண்டு அவங்க என்ன பேறு பெற்றிருக்கிறார்கள் என்று சேக்கிழார் வாக்கில் பார்க்கும்போது இந்த 3மே நமக்கு காணப்படுகிறது. ஒருவாறு உரையாசி CKS ஐயா அவர்கள் தன்னுடைய பெரிய புராண உரை குறிப்பில் ஒரே ஒரு நாயன்மாருக்கு 3 வாய்த்திருக்குன்னு எழுதியிருக்கிறார். அவரு குங்குலிய கலையர். ஏன் பெருமானுக்கு குங்குலியம் இட்டார், அதன் பிறகு பெரும் செல்வம் வாய்க்கப்பெற்றது. பெரும் செல்வம் கிடைத்த பிறகு அடியவர்களோடு இருந்து அமுது செய்வித்தல் பணியை செய்து கொண்டிருந்தார். அப்ப முதல்ல குங்குலியம் பணி செய்தாரு, அவர் செல்வம் வாய்க்கப்பெற்றது, அடியவருக்கு அமுது முதலான பணியும் செய்ய தொடங்கிட்டார். 2 நடந்துட்டு இருக்குது. கடைசியா 2 பெருமக்கள் அங்க வந்தாங்க. எங்க திருக்கடவுருக்கு ஞான சம்பந்தரும் ஆவுக்கரசரும் எழுந்தருளிய பொழுது 2 பெருமக்களை வரவேற்று உபசரித்து தன் திருமணத்துல தங்க வைத்து வழிபாடு செய்கிற பேரு குங்குலிய கலையருக்கு வாய்க்கப்பெற்றதுனால 3ம் வாய்க்கப்பெற்றவராக CKS ஐயா தன் உரை குறிப்புல குங்குலிய கலையை குறிப்பிடுவதை நம்ம காண முடிகிறது. எனவே அடியவர்கள் 63ல குரு வழிபாடு என்று தனித்தும் காணலாம், கலந்தும் காணலாம். அடியவர் வழிபாட்டிலையும் சிவலிங்க வழிபாட்டிலும் தனித்தும் கலந்தும் காணலாம். இப்படி எல்லாத்தையும் பார்க்கும்போது அங்கேயே இந்த 3 வகையான வழிபாடுகளும் வலியுறுத்த பெற்றிருக்கின்றன என்பதை பெரிய புராணம் நமக்கு நன்கு எடுத்து காட்டுகிறது. எனவே அந்த வகையில் இந்த சிவஞான போதம் என்று சொல்லப்பட்ட செய்திகள் நமக்கு இலக்கணமாக இருந்து எல்லாவற்றையும் சொல்லுகிறது. இதன் இலக்கிய காட்சியை திருத்தொண்டர் புராணமாக பெரிய புராணத்தில் காண்கிறோம். எனவே இந்த நூலை இலக்கணமாக வச்சுட்டீங்கன்னா இதன் இலக்கியம் பெரிய புராணத்தில் இருக்குது. இங்கே எங்கெல்லாம் உங்களுக்கு தடுமாற்றம் வருகிறதோ, இந்த இடத்துல புரியல, இந்த இடத்துல புரியலன்னா சைக்கிளார கொண்டாந்து வச்சிங்கன்னா இதுக்குரிய காட்சி அங்கே இருக்கும். இதுதான் நீங்கள் பார்த்துக்கணும். எனவே இது இலக்கணம், அது இலக்கியமாக இருப்பது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் என்பதனால இந்த ஞான நூலினை நம்முடைய ஞானசம்பந்தர் வாக்கில் சொல்ல வேண்டும் என்றால், ஏதோ பிறவியில் செய்து வைத்த புண்ணியத்தின் பயனால், என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா. நான் ஏதோ உபச்சாரத்துக்கு சொல்ல, தயவு செய்து நினைச்சிடாதீங்க, சும்மா உங்களுக்கு புரிவதற்காக நான் சொல்றேன். நமக்கு இந்தியாவினுடைய வரலாற்றை எடுத்து நீங்க பாருங்க. சுவாமி விவேகானந்தர் எவ்வளவு பெரியவர் அப்படின்னு உங்களுக்கு யாருக்கும் சந்தேகம் இல்லை. மிகப்பெரியவர் அப்படின்னா வணக்கத்துக்குரியவர். ஆனா அவருக்கு இந்த சைவ சித்தாந்த ஞானம் எட்டவில்லை. அவர் போகல. சோமசுந்தர நாயகர்கிட்ட ஒரு உரையாடல் நடந்துச்சு. இது எனக்கு தெரியாம போயிடுச்சுன்னாரு.
இதை எனக்கு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கொடுங்கன்னு கேட்டாரு. அவர் மொழிபெயர்த்து கொடுப்பதற்குள்ள அவருடைய பிறவி முடிஞ்சு போயிடுச்சு. அவருக்கு இதை பற்றி முழுசாக படிக்கிற வாய்ப்பு அமையவில்லை. சரிங்களா? ஒன்று. இன்னைக்கு திருவண்ணாமலை போனீங்கன்னா ரமணர்னு ஒரு பெரும் துறவி இருக்கிறார். நம்ம அவங்களெல்லாம் ஒப்பிடும்போது நாமெல்லாம் அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை. ஆனால் அவங்களுக்கு இந்த தத்துவ ஞானம் எட்டலை. சாமி நமக்கு எட்ட வச்சிருக்கிறார். நாம் விவேகானந்தர் அல்ல, நாம் ரமணர் அல்ல, நமக்கு போய் இதை போய் எட்ட வச்சிருக்கிறான் இந்த சாமி அப்படின்னு நினைக்கும் போது தான் என்னமோ புண்ணியத்தை செஞ்சு வச்சிருப்போம் போல இருக்குது. என்ன பண்ணுலாம் தெரியல. எப்பவோ ஏதோ ஒரு பிறவியில சில சிவபுண்ணியத்தை ஏதோ பண்ணி வச்சிருப்போம். ஏன் அவ்வளவு உலகம் கொண்டாடுகிற அந்த ஞானிகளுக்கு எட்டாத இந்த ஞான நூலை நம்ம கையில கொடுத்துருக்கிறானேயா, இந்த வச்சுக்க படி அப்படின்னு நம்ம கையில கொடுத்துருக்கிறான்னா ஏதோ ஒன்றை நாம் செய்திருக்கிறோம். அவங்க செய்ததை நம்ம செய்யல, சத்தியமா உண்மைதான். ஆனா அவங்க செய்யாத ஏதோ ஒன்றை ஏதோ ஒரு வகையில கொஞ்சமாவது ஏதோ செய்திருப்போமா? இல்லைன்னா கற்றவர் வளாகம் தன்னுள் செந்திலேன்னு அப்பர் சாமி சொல்ற மாதிரி ஒருவேளை இந்த படிக்கிற மாதிரி நடக்கிற இடங்கள்ல போய் மலைக்காவது ஒதுங்கி இருப்போமோ தெரியல. அது கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் காதில் விழுந்திருக்குமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு வகையில நாம் ஒரு புண்ணியத்தை செய்ததுனாலதான் இந்த சித்தாந்த சாத்திரம் இன்னைக்கு தமிழகத்துல 8 கோடி மக்கள் இருக்கு. அத்துணை பேருக்கும் இந்த தத்துவ ஞான நூல் எட்டவில்லை. அப்ப அதெல்லாம் தாண்டி நாம எதையோ நோக்கி வந்தோம், ஏதோ ஒரு வகையில வந்திருக்கிறோம். நமக்கு போய் இந்த நூலை இந்த சாமி கொடுத்திருக்கிறதே அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மணிவாசர் சொல்ற மாதிரி தாங்க, கையிலங்கு பொற்கிண்ணம் என்றால் அரிய என்று உன்னை கருதுகின்றேன். தங்க கிண்ணத்தை ஒரு குழந்தை கையில கொடுத்தா அந்த குழந்தைக்கு எப்படி தெரியாதோ அது போல சிவஞான போதம் என்கிற அந்த தங்க கிண்ணம் குழந்தை போல் இருக்கிற நம்ம கையில வந்து சிக்கி இருக்கிறது. நாம என்னத்தை தெரிஞ்சிருக்கிறோம், என்னத்தை கொண்டாடுகிறோம்னு தெரியல, ஆனா நம்ம கையிலையும் இருக்கிறது அப்படிங்கிற மட்டும்தான் அறிவுக்கு தெரியுதுங்க. இன்றைக்கு இங்க சொல்லப்பட்ட அந்த ஞான நிட்டை, அந்த கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், அதுல ஞான நிட்டை கைவரப்பு, ஏன்னா அனுபவத்தை கொடுத்திருக்கிறாங்க, செல்ல வேண்டிய வழியை சொல்லி இருக்கிறாங்க. நம்மால எவ்வளவு தூரம் நிற்க முடியும் என்று தெரியல. முடிந்தவரை தற்போதத்தை பலியிட்டால் திருவருள் வாய்க்கும். திருவருள் வாய்க்கும் பொழுது இந்த பிறவி பயனுடையதாக அமையும். எனவே 10ஆம் நூற்பால சொன்னது போல நாம் அவன் நம்மிடத்தில் ஒன்றுபட்டு நிற்பது போல நாம் அவனிடத்தில் நிற்க வேண்டும் என்ற ஒரு சங்கல்பத்தை மனதில் வைத்துக் கொண்டு எது நிகழ்ந்தால் நம் வாழ்க்கையில ஏற்றங்கள் நிகழலாம், இரக்கம் நிகழலாம், மகிழ்ச்சி இருக்கலாம், வருத்தம் வரலாம், எது நடந்தாலும் திருவருள் 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 அப்படின்ற அந்த நினைப்பு நமக்குள்ள வலிமை பெறணும். ஒன்று நடக்கிறதா திருவருள், அது நடக்கவில்லையா திருவருள், ஒன்று ஊட்டப்படுகிறதா திருவருள், அது ஊட்டப்படலையா திருவருள் என்ற அந்த ஒற்றை சொல் மட்டும்தான் நமக்கு சிவத்தை நம் அனுபவத்துக்குரிய பொருளாக கொடுக்கும். நீங்க வேறு எந்த வகையிலையும் இல்லாம எனக்கு அது புரியல பரவாயில்ல திருவருள், எனக்கு இது புரிஞ்சிருக்கிறது திருவருள் என்ற அந்த ஒற்றை சொல் தான் நமக்கு சிவத்தை தரும் என்ற சிந்தனையை உங்களிடத்துல சிந்தித்து கொண்டு இந்த ஞான வேள்வியை நமக்கு சிந்திப்பதற்கு வாய்ப்பை கொடுத்த நம்முடைய நீழ்நெடும் கண்ணி அம்மையுடன் ஆகிய அண்டமுழுரை பெருமானுடைய திருவடி தாமரைகளையும் திருக்கோயில் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள், பணியாளர்கள் அனைவருக்கும், வந்து கேட்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும், நம்முடைய அடியவர் பெருமக்களாகிய உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை உங்களுடைய திருவடிகளில் உரித்தாக்கி இந்த சிவஞான போத நூலினுடைய சிந்தனையை இந்த அளவில் நிறைவு செய்கிறோம். கவாய் கனகத்திரளே போற்றி.